உலகெங்கிலும் வாழும் தமிழ் உணர்வாளர்களுக்கு எமது இதயம் கனிந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை, ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு இந்த புத்தாண்டு நன்னாளிலே இது ஆங்கிலேயர்களுக்கான ஒரு புத்தாண்டு, தமிழுக்கான புத்தாண்டு வேறு இருக்கிறது. என்றாலும் கூட உலக அளவிலே இந்த ஆங்கில புத்தாண்டை நாம் ஒரு நாட்காட்டி கணக்குக்கு வைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே நமக்கெல்லாம் பொழுது ஒரு புத்தாண்டாக அமைந்திருக்கிறது. இந்த கொண்டாட்டங்களுக்கு மத்தியிலே நமக்கான தலைவர், நமக்கான வழிகாட்டி, நமக்கான முன்னோடி, இன்றைக்கு அவர் நமக்காக மட்டுமல்லாமல் உலகம் முழுவதுக்குமான முன்னோடியாக இருக்கிறார். அவர்தான் பெருந்தகை வள்ளுவர் அவர்கள். அந்த பெருந்தகை வள்ளுவனுடைய திருக்குறள் ஒன்றை கூறி, அதன் பொருளையும் கூறி, அதை ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்கிற ஒரு நிகழ்வாக இன்றைய இந்த புத்தாண்டு நிகழ்ச்சி அரங்கேற்றி இருக்கு. இதிலே ஒரு 4 வரியிலே உங்கள் கவிதையையும், புத்தாண்டு வாழ்த்து கவிதையையும் நீங்கள் போடலாம். ஆனால் 4 வரிகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோள் வைக்கப்பட்டிருக்கு. அதை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் அனைவருக்கும் நமது புத்தாண்டு வாழ்த்துக்களை மீண்டும் சொல்லிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்கிறோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் ஐயன் திருவள்ளுவரை தொழுது, பூங்காவின் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி, இன்றைக்கு வள்ளுவர் குரல் கூறி உறுதிமொழி எடுத்துக்கொண்டு புத்தாண்டு வாழ்த்து சொல்லும் ஒரு நிகழ்வுக்குள் நுழைகிறோம். இது புத்தாண்டு வாழ்த்து நிகழ்ச்சியா அல்லது திருக்குறள் உறுதிமொழி எடுக்கிற நிகழ்ச்சியா என்று சொன்னால், ஒருவருக்கு வாழ்த்து சொல்லுகிற பொழுது வெறுமனே வாழ்த்து சொல்லுவது, அதை கூட சொல்லாமல் யாராவது அனுப்பி வைத்த ஒரு புகைப்படத்தை எடுத்து பகிர்ந்து விடுவது, இப்படியெல்லாம் இருக்கிறது. போகிற போக்கில வருகிற படத்தை எடுத்து அடுத்தவருக்கு அனுப்பி விடுவது. இன்றைக்கு இந்த வலையொலி வந்த பிறகு வலையொலியால் பல பயன்கள் இருக்கிறது, சில இடர்பாடுகளும் இருக்கிறது. உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்க இன்றைக்கு நாம் சந்தித்து பேசுகிறோம் என்று சொன்னால் அது இந்த வலை நமக்கு கொடுத்த வாய்ப்பு. அதே அந்த வலையின் மூலமாக பல செயலிகளை பயன்படுத்தினோம், அது நிறைய தொல்லைகளும் வந்து சேருகிறது. எனவே தொல்லைகளை நீக்கி, இந்த ஆண்டுகளே வரக்கூடிய தொல்லைகளை நீக்கி நல்லனவற்றை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது அல்லவை நீக்கி அழைப்பதுக என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அந்த வகையிலே நாம் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த புகைப்படங்களில் எல்லாம் நிறைய செய்திகள் இருக்கிறது. நீங்கள் படிக்க படிக்க வியாழக்கிழமை வாழ்த்து, வெள்ளிக்கிழமை வாழ்த்து என்று வருகிறது. ஆனால் இப்போது வந்திருக்கக்கூடிய செய்தியை பார்த்தால் அந்த புகைப்படங்களுக்குள்ளே மறைமுகமாக சில குறியீடுகள் இருக்கிறது. அதை நீங்கள் திறந்தால் உங்கள் தொலைபேசியில் இருக்கக்கூடிய தரவுகள் எல்லாம் திருடப்படும் என்று சொல்லுகிறார்கள். நமக்கு தெரியவில்லை. நிறைய செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் நாம் மீண்டு வர வேண்டும், வலையொலியை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு, இந்த வாழ்த்துக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சி இதயத்திலே எந்த அளவுக்கு நாம் திறந்து வைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நிறைய நண்பர்கள் கிடைக்கிறார்கள். ஒரு பெரிய அண்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க, வீட்டிலலாம் அண்டா இருக்கும். அந்த அண்டாவில் ஒரு 2 தவளை தண்ணியை 3 தவளை தண்ணியை ஊற்றினோம்னாக்கா எடுத்து சரசரன்னு ஊற்றிடலாம். 3 தவளையை எளிதாக ஊற்றி விடலாம் இந்த தண்ணீரை. இதே இந்த 1 லிட்டர்ல ஒரு குடுவை இருக்கும், இந்த தண்ணீர் குடுவை. அதில் 1 லிட்டர் நிறைக்கணும்னா சிறுகத்தான் நிறைக்க முடியும். 3 தவளை தண்ணீர் ஊற்றுகிற நேரத்திலே 3 தவளை கிட்டத்தட்ட ஒரு 30 லிட்டர் தண்ணீர் ஊற்றுகிற நேரத்திலே 1 லிட்டர் தண்ணீர் தான் பிடிக்க முடியும். நம்முடைய இதயம் கூட அந்த மாதிரிதான். விசாலமாக இருந்தால், இதயம் விசாலமாக இருந்தால், பரந்ததாக இருந்தால்
நிறைய பேர் நம்மை நோக்கி வருவார்கள். நமக்கு நம்மீது அன்பு செலுத்துவார்கள், நட்புறவு பாராட்டுவார்கள். நம் மனம் மிக குறியதாக அந்த ஒரு குடுவை போல ஒரு பாட்டில் என்று தண்ணி பாட்டில் சொல்றோம் வழக்கமா. அந்த மாதிரி ஒரு வடிவத்தில் இருந்து சொன்னா, நம்ம உள்ள குறுகியதா இருந்து சொன்னா, ரொம்ப குறைவானவங்க தான் நம்ம கிட்ட வந்து சேருவாங்க. எனவே இந்த புத்தாண்டிலே வாழ்த்து சொல்லுகிற போது இதயத்தை விரிவாக வைத்துக் கொள்வோம். விரிவான இதயத்தோடு இருப்போம். திறந்த மனதோடு இருப்போம் என்று உங்களுக்கெல்லாம் வேண்டுகோள் வைத்து, ஒவ்வொரு ஆண்டிலும் இங்க வந்து 600 கோடி பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க. உலக மொத்தத்திலயும் 600 கோடி பேர் இருக்காங்க. இந்த 600 கோடி பேர்ல எவ்வளவு பேர் நமக்கு தெரியும்? சரி, நம்மள எவ்வளவு பேருக்கு தெரியும்? எண்ணிடலாம், விரல விட்டு எண்ணிடலாம். ஆனா நீங்க இந்த மாதிரி இலக்கிய அமைப்புகளுக்கு வரும்போது, இந்த குவியல் நிகழ்ச்சிகளுக்கு வரும்போது நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நிறைய பேர் உங்களுக்கு அறிமுகமாகி இருப்பார்கள். அதெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. அதில் நேரடியாக நமக்கு தெரிந்து கொண்டு பார்த்தா ரொம்ப குறைவா இருக்கும். அதிகபட்சம் போனால் ஒரு எண்ணி விரல விட்டு எண்ணி எண்ணி ஒரு 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 குறிப்பை எடுத்துக்கொண்டு எழுதி பாருங்கள், எவ்வளவு பேர் வரும் என்று பாருங்கள். ஒரு 500 பேர் எழுதிவிட்டால் நீங்க மிகுந்த பரந்த மனப்பான்மை உடையவர் என்று பொருள். 500 பேர் எழுதிட்டீங்க. அதுக்காக உங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிற பசங்க பேர்லாம் எழுதக்கூடாது. மாணவர் பேர்லாம் அது 800 தாண்டிடும், 1000 கூட தாண்டிடும். அப்படி இல்லை. உங்களோடு பழகுகிறவர், உங்களுக்கு தெரிந்த உறவுகள், உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், அந்த சுற்றத்தையும் நட்பையும் சேர்த்து பார்த்தால் நமக்கு 500 பேர் தெரிவது என்பது மிகுந்த இடர்பாடு. நமக்கு 500 பேர் தெரியும். நம்மை அவர்கள் எத்தனை பேருக்கு தெரியும் என்று பார்த்தா அது இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிடும். இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிடும். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில திருமதி ஆயிஷா சித்திக் அவர்கள் வந்திருக்கிறார்கள். திரு பிரபுலிங்கம் ஐயா வந்திருக்கிறார். திரு எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவர் வந்திருக்கிறார். மாசுத்துறை வந்திருக்கிறார். இவர்களை எல்லாம் நான் நேரில் பார்த்துக்கிறேன்னா பல பேரை பார்த்தது. ஆயிஷாமை பார்த்தது கிடையாது. மாசுத்துறை ஐயா பார்த்தது, பிரபுலிங்க ஐயா நேரில் பார்த்தது கிடையாது. ஆனால் அவர்கள் நம்மோடு நட்பாக இருக்கிறார் சொன்னால் அதற்கு காரணம் நமக்கு இந்த தமிழ் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. தமிழால் நாம் இணைந்திருக்கிறோம். மொழியால் நாம் ஒன்றுபட்டு இருக்கிறோம். மொழி உணர்வால் ஒன்றுபட்டோம். பல்வேறு கருத்துக்களால் மாறுபட்டிருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். ஒவ்வொரு அரசியல் இருக்கும். ஒவ்வொரு கட்சி இருக்கும். ஒவ்வொரு மதம் இருக்கும். ஒவ்வொரு சாதி கூட இருக்கும். ஆனால் அதையெல்லாம் தொடர்ந்து தமிழ் என்கிற அடிப்படையில நாம் இங்க இணைந்திருக்கிறோம். எனவே இந்த தமிழ் நமக்கெல்லாம் ரொம்ப நமக்கு தெரிந்த மூத்தவர் யாரு சொன்னா வள்ளுவர் தான். வள்ளுவர் தான். இன்றைக்கு வந்து இந்தியாவுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அயல் நகரத்துக்கு செல்லுகிற பொழுது ஒரு நாட்டிலே பேசுகிற பொழுது சொல்லுகிறார், அவரு ஹிந்தியில தான் சொல்றாரு, தமிழ்ல சொல்ல ஹிந்தியில தான் சொல்றாரு, எங்களுடைய மொழி தமிழ் என்பதில் நாங்கள் பெருமை கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்றாரு. எங்கள் நாட்டினுடைய மொழி தமிழ் என்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் என்று ஹிந்தியில சொல்றாரு. தமிழ்ல சொல்லல, ஹிந்தியில தான் சொல்ற. மேரே பாஷாக்கி அப்படின்றாரு அவர். அப்போ தமிழே தெரியாத ஒருவருக்கு கூட தமிழுடைய வீழ்ச்சி உலகத்தில் எந்த நாட்டுக்கு செல்லுகிற பொழுதும் எனக்கு தமிழ் என்னுடைய நிலத்தினுடைய மொழிகளில் பல மொழிகள் இருந்தாலும் கூட தமிழ் முக்கியமான மொழி என்று இந்தியாவுடைய பிரதமர் அவர்தான். நம்ம இந்தியாவுக்கு பெரிய ஒரு அவர் தான். அரசியல் வேலை அதெல்லாம் விட்டுடுங்க, அதுக்கெல்லாம் பார்க்க வேண்டாம். ஆனா நம்ம நாட்டுக்கு பெரியவர் அவர் தான். அப்ப அந்த பெரியவர் இந்த நாட்டுடைய பிரதமராக இருக்கிறவர் சென்று சொல்லிவிட்டு இந்த பல்கலைக்கழகத்திலே ஒரு தமிழ் இருக்கை அமைக்க நான் ஏற்பாடு செய்வேன் என்று சொல்லிவிட்டு வருகிறார். அங்கே தமிழ் இருக்கிறார். சொல்லுகிறார், எங்கள் நிலத்தினுடைய மொழி தமிழ் என்பதில், தமிழ் மிகச்சிறந்த மொழி என்பதில், தமிழ் சிறந்த தொன்மை வாய்ந்த மொழி என்பதில், நிறைய இலக்கியங்களை கொண்ட மொழி என்பதில் நான் பெருமைப்படுகிறேன் என்று இந்தியாவுடைய பிரதமர் கூறுகிறார் என்று சொன்னால் நாம் அந்த பெருமை நமக்கு இல்லையா? நம்முடைய இத்தனை பெருமைக்கும் காரணமாக இருந்தவன் யார் என்று பார்த்தால் ஒற்றை மனிதன். நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இவர்களுக்கு மூத்தவர்களா இருக்கிறாங்க. கபிலர் பரணர்லாம் இவருக்கு மூத்தவர்கள், தொல்காப்பியர்லாம் இருக்கிறாங்க. ஆனால் குறிப்பிடத்தகுந்த ஒருவர் யார் என்று பார்த்தால் திருவள்ளுவர். தமிழ்நாட்டினுடைய இந்த உச்ச நட்சத்திரம் என்று சொல்லுவார்கள். ஒரு காலத்திலே எம்.கே. தியாகராஜ பாகவதர், அப்புறம் எம்.ஜி. ராமச்சந்திரன்
இப்ப ரஜினிகாந்த்ன்றாங்க, இப்ப யாரோ சொல்றாங்க, புதுசா சொல்றாங்க. ஆனால் இவர்களுக்கெல்லாம் மேலாக ஒரு உச்ச நட்சத்திரம் இருக்கிறார் சொன்னால் அவர் எந்த திரைப்படத்தையும் நடித்தது கிடையாது. அவர் எங்கேயும் போய் என் வழி தனி வழின்னு சொன்னது கிடையாது. ஆனால் அவர்தான் தமிழர்களுக்கென்று ஒரு தனி வழியை ஏற்படுத்தி கொடுத்தவர். அவர்தான் வள்ளுவர். திருவள்ளுவர் என்று நாம் போற்றுகின்ற வள்ளுவர். அவர்தான் உண்மையான உச்ச நட்சத்திரம். நமக்கென்று தமிழர்களுக்கென்று இருக்கக்கூடிய உச்ச நட்சத்திரங்களை பார்த்தால் வள்ளுவராக இருக்கிறார், பாரதியாராக இருக்கிறார், இப்படித்தான் இருக்காங்க. அத்தகைய ஒரு சிறந்த மாமனிதர், அறிவிலும் சரி, அடுத்தவர்களுக்கு சொல்லி இருக்கக்கூடிய அறநெறியிலும் சரி, மிகச்சிறந்த ஒரு நூலை கொடுத்திருக்கிறார். அந்த நூலிலிருந்து ஒரே ஒரு குறளை எடுத்து அந்த குறள் படி வாழ்வேன் என்று உறுதிமொழி எடுத்துக் கொண்டால் எப்போதும் நாம் வெற்றியின் இலக்கை எட்டிவிடலாம் என்பது என் கருத்து. நான் சொல்வது பொய்யாக இருக்கலாம், நீங்கள் எடுத்துக்கொள்கிற உறுதிமொழி கூட தவறாக இருக்கலாம். ஆனால் திருக்குறள் பொய்க்காது என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். திருக்குறள் பொய்க்காது என்பது உறுதியாக நம்புகிறேன். அந்த வகையிலே இன்றைக்கு இங்கே பலரும் வந்து தங்களுடைய உறுதிமொழிகளை வள்ளுவர் கூறும் அறநெறியை சொல்லி அந்த முப்பாலிருந்து ஒரு திருக்குறளை எடுத்து சொல்லி இதற்கு அப்பால் எதுவும் இல்லை, இந்த முப்பாலுக்கு அப்பால் எதுவும் இல்லை என்று உணர்ந்து அதை நான் தப்பாமல் கடைபிடிப்பேன் என்று கூறி உறுதிமொழி எடுத்துக் கொள்ள இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கிற அத்தனை அன்புள்ளங்களையும் நாம் இந்த புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு நாளிலே வரவேற்கிறோம், வரவேற்று மகிழ்கிறோம், வணக்கம் கூறி மகிழ்கிறோம். திருக்குறள் என்று சொன்ன உடனே ஒரு 2 அடிகளில் இருக்கிறது. அந்த 2 அடி திருக்குறளை பற்றி நேற்று எனக்கு ஒரு சிந்தனை வந்தது. பொதுவாக யாராவது சிறப்பாக செய்துவிட்டால் அதை அடுத்தவர்கள் நான் செய்தேன் என்று எடுத்துக் கொள்வார்கள், என்னுடைய சொத்து என்று எடுத்துக் கொள்வார்கள். ஒரு கதைத்தான் நான் சொல்ல போற கதைக்குவான ஒரு கதைத்தான் இது. ஏன்னா அதுக்கு நம்பகத்தன்மை கிடையாது, இதுக்கு நம்பகத்தன்மை கிடையாது. ஆனா இது ஒரு கதைத்தான் இது. நம்ம ஐயா, நம்ம தக்கோல் ஐயா இறந்திருக்காங்க. அவங்களாம் ரொம்ப ஆய்வு மனப்பான்மை உள்ளவங்க. எதெல்லாம் கேள்வி கேட்டக்கூடாது என்ன, அதனாலதான் சொல்றேன். இதுவும் ஒரு கதை தான், அதுவும் ஒரு கதை தான். முதல்ல அந்த கதையை சொல்றேன். ஒருத்தர் இருக்கார், அவர் என்ன பண்றாரு, ஓங்கி உலகளந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓங்கி உலகளந்தான்னு சொல்லுவாங்க. அவர் என்ன பண்றாரு, பூமியில ஒரு அடியை வைக்கிறாரு, 2வது அடிய வானத்துல வைக்கிறாரு, 3வது அடி எங்க வைக்கிறோம்னு கேட்கிறார். இது ஒரு கதை, உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த கதை நடந்ததா இல்லையா என்று எனக்கு தெரியாது, அது கதை தான். அது நான் இப்ப சொல்றேன், அந்த கதை எங்க வந்ததுன்னு சொல்றேன். இன்னொருத்தர் இருக்கார், அவரு 2 அடியில ஒரு விடயத்தை சொல்றார், அந்த 2 அடிக்குள்ள உலகத்தை அடக்கிறார். இந்த செய்தியை பார்க்கிறான், இதை உள்வாங்கிக் கொள்கிறான், ஒரு கதையை உருவாக்குகிறான். அவரும் ஒரு அடியை வைக்கிறாரு, அடுத்த அடியில முடிக்கிறாரு, ஒரு உலகத்துடைய செய்தியை சொல்லிவிட்டு சென்று விடுகிறார். அதையே எடுத்துக்கொள்கிறான். 3வது அடியை பற்றி அவனுக்கு யோசிக்க தெரியவில்லை. ஏன்னா அவர் 2 அடி தான் எழுதியிருக்கார், 2 அடி தான் எழுதியிருக்கார். அந்த கதையை அப்படியே உல்டா பண்ணி 2 அடியில் ஒருவன் உலகளந்தான், அதையே சொல்லி 2 அடியில் உலகத்தை அளந்து விட்டார், மண்ணிலே காலை வைத்து விட்டார், விண்ணிலே காலை வைத்து விட்டார். இந்த வள்ளுவருடைய திருக்குறளும் 2 அடியிலே இந்த உலகத்தை அளந்திருக்கிறது, மண்ணையும் விண்ணையும் அளந்திருக்கிறது. எனவே என்ன சொல்றா, இந்த 2 அடி கதை எடுத்துக்கொண்டு இந்த மண்ணிலே ஒரு காலை வைத்தார், விண்ணிலே ஒரு காலை வைத்தார், இன்னொரு காலை எங்கே வைப்பது என்று தெரியவில்லை, எங்கே வைப்பது என்று கேட்டார் என்று ஒரு கதையை புனைகிறார். ஓங்கி உலகளந்த உத்தமன் பெருபாதி என்று பாவையிலே வருகிறது. சென்ற சில நாட்களாக இந்த பாவை நூலை படித்துக் கொண்டிருக்கிறேன், நிரம்ப படித்திருக்கிறேன். ஐயா பிரபுலிங்கம் ஐயா தான் அந்த பாட்டை பாடி கொடுத்தாரு. அந்த பாடலை காணொலியாக்குற போது திருப்பி 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 போட்டு கேட்கணும். ஏன்னா ஒரு காணொலி சேரணும், அது மீண்டும் மீண்டும் கேட்கணும். ஒரு 8 முறை 10 முறை கேட்டால் ஒரு காணொலி உருவாகும். அப்போ இந்த வரி, இந்த அடி எனக்கு அப்படியே சுருக்குன்னு குத்துச்சு. இதென்ன ஓங்கி உலகம் இந்த உத்தமன் 2 அடியில் ஆளுனா, அப்போ 2 அடி ஏற்க ஒரு ஆள் ஆளுந்திருக்கானே, ஓ இந்த கதை தான் எடுத்து இந்த கதையில சொல்லிட்டாங்களா அப்படின்ற இது ஒரு கதை தான்.
இது உண்மை இல்லை நான் சொல்றது. அது ஒரு கதை, அது தொடர்பான இது ஒரு கதை, இப்படியும் இருந்திருக்கலாம் என்று சொல்லி அத்தகைய வள்ளுவனுடைய 2 அடிகளில் ஒரு அடியை எடுத்து அதையே நமக்கு வள்ளுவர் கொடுத்த அடியாக ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்வேன் என்று உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வந்திருக்கக்கூடிய அத்தனை அன்புள்ளங்களையும் வருக வருக வருகவென்று வரவேற்று இப்போது முதற்கட்டமாக நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுடைய ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினராக மிக நீண்ட நாட்களாக நம்மோடு பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய, அதாவது முதல் உலக சாதனை நிகழ்ச்சி நாம் தொடங்கினோம், அதிலிருந்து இருக்கிறார் ஐயா அவர்கள். பல கவியரங்களை தலைமை தாங்கி இருக்கிறார். இப்போது அவருக்கு சில பணிகள் இருந்ததால் அதில் இதெல்லாம் கொஞ்சம் விலகி இருக்கான்னு சொல்ல முடியாது, ஒதுங்கி இருக்கான்னு சொல்ல வேண்டும். அத்தகையவர் நம்மளை தொடர்ந்து நம்முடைய கவியரங்களை கலந்து கொண்டிருக்கிறார். அவருடைய சிறப்பான பணிகளை கொண்டவர். 3 நூல்களை எழுதியிருக்கிறார். ஒரு நூலுக்கு சுரதா மதிப்பறை கொடுத்திருக்கிறார். இன்னொரு நூலின் பெயர் சங்கத்தமிழ் அருவி என்ற பெயர். இன்னொரு நூலின் பெயர் பன்முக பார்வை என்ற பெயர். கட்டுரை நூல். அது சிறந்த இலக்கிய கட்டுரைகளில் தொகுத்து வைத்த நூல். அத்தகைய சிறப்பு வாய்ந்த நூலாசிரியர், மிகச் சிறந்த மனிதர், நல்ல மனிதர். எவ்வளவு உயரமான முக்கியம் கிடையாது, நல்லவனா இருக்கணும். முதல்ல வல்லவனா என்று பயணம் இல்லை, நல்லவனா இருக்கணும். நல்லவர். அவருடைய பாடல்கள், பல பாடல்கள் வானொலியிலே கேட்டுக் கொண்டிருக்கின்றன. அத்தகையவருக்கு முதற்கட்டமாக முதலில் ஒரு திருக்குறளை கூறி உறுதிமொழி எடுத்துக் கொள்ளுகிறார். வாருங்கள் ஐயா. உத்தரமேரூரை சேர்ந்தவர், தக்கோலத்திலே பிறந்து உத்தரமேரூரில் இருக்கிறார். உலகத்திலேயே முதலாக இந்த வாக்கு போடுகிற முறை இருக்குது இல்ல, அதை உருவாக்குன உத்தரமேரூர் தான். அங்க இருக்கு அந்த ஒரு கோயில் இருக்கு, ஒரு பெருமாள் கோயில். அந்த இடத்துல இன்னும் அதுக்கான கல்வெட்டுகள், சான்றுகள்லாம் இருக்குது. முதல்ல வாக்கு போடுற முறையை கொண்டாந்துருக்கான். அந்த ஊரை சேர்ந்தவர், நல்ல ஜனநாயகவாதியா இருப்பாரு. வாங்க ஐயா, உங்க ஒரு திருக்குறளை சொல்லி உரிமை எடுத்துக்கொள்ளுங்க. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். அனைவருக்கும் வணக்கமும் புத்தாண்டு வாழ்த்தும். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரு. திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் 31, 304வது திருக்குறள். நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. முக மலர்ச்சியையும் மன மகிழ்ச்சியையும் கெடுக்கின்ற சினத்தை விட ஒருவனுக்கு பகைகளும் உள்ளனவோ, சினமே பகையாக உள்ளது என திருவள்ளுவர் பதிக்கின்றார். கோபம், சினம் ஏற்படும் போது கண்ணாடியில் நம்முடைய முகத்தை பார்க்கும்போது நம்மால் பார்க்க முடியாத அளவிற்கு இது நம் முகம்தானா என்று நமக்கு நம் முகத்தை பார்த்து ஒரு வினா எழுப்ப தோணும். மனம் அதிரும். அது மட்டுமன்று, கோபம் இருபக்க கூர்மையுள்ள கத்தி போன்றது. அது எய்தவனையும் காயப்படுத்தும். கோபப்பட்டால் ஒரு பங்கு ஆற்றலும் மீண்டும் இயல்பான நிலை வருவதற்கு 2 பங்கு ஆற்றலும் விரைமா போகுது என்று உளவியல் அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள். இப்படி நம்முடைய ஆற்றல் விரைமா போகணுமா? சினந்தான் சத்துரு, அது நமக்கு பகைவன், அதனை வேறறுப்போம் வாருங்கள் என்று பாரதியும் பகர்வான். அன்பை அகத்தில் விதைத்தால் முகத்தில் மலர்ச்சி, அகமும் மகிழ்ச்சி. அன்பை அகத்தில் விதைத்தால் முகமும் மலர்ச்சி, அகமும் மகிழ்ச்சி. மனமே சினமே கொள்ளாதே, மனமே அன்பை தள்ளாதே. மீண்டும் குறளை பார்ப்போம். நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. முக மலர்ச்சியும் மன மகிழ்ச்சியும் கெடுக்கும் பகையால் உள்ள சினத்தின் பக்கம் செல்லாமல் இருக்க முயற்சிப்பேன் என உறுதி கூறுகிறேன். புத்தாண்டு வாழ்த்து. குறையே இல்லா நிறைவோடு குணமே குன்றா நெறியோடு நிறையே நிறைவாய் நிறைந்துள்ளதாய் நிறைவாய் இனிதாய் புத்தாண்டில் அன்பும் பண்பும் ஒழுக்கமுமே அகத்தில் பதிப்போம் நடந்திடுவோம். நன்றே வாழி என நலமாய் வாழ்த்தும் நவின்றிடுவோம். நன்றி, வணக்கம். தக்கோலம் என்
ஜலநாதன், உத்திரமேரூர், சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா. மகிழ்ச்சி. நன்றி நன்றி. சினத்தை ஒழித்து சினமில்லாத ஒரு வாழ்க்கை எவ்வளவு நல்லனவற்றை செய்தாலும் கூட சினம் இருந்தால் அது அவனை இயல்பாகவே அழிக்கக்கூடிய ஒரு கருவி என்கிற கருத்தை சொல்லி அதற்கான உறுதிமொழி எடுத்துக்கொண்டு ஒரு அருமையான புத்தாண்டு வாழ்த்து கவிதை வரிகளையும் வழங்கி சென்றிருக்கிறார் ஐயா தக்கோலமேன் ஜெகநாதன் அவர்கள். நன்றி, மிக்க நன்றி. அடுத்து வருகிறார் நன்றி. பழனியைச் சேர்ந்த கவிஞர், கனவாசிரி விருது பெற்றவர் திருமதி இரா கல்யாணி முருகேசன், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுடைய செயற்குழு உறுப்பினராக இருப்பவர். அம்மையார் அவர்களை உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். வாருங்கள் திருமதி இரா கல்யாணி அவர்களே. அம்மா சீர்மிகு ஆசிரியர் ஒரு நூல் வெளியிட்டிருக்காங்க. நிறைய ஆசிரியர் பெருமக்களை இணைச்சி பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. பல்வேறு கவியரங்கங்கள்ல பங்கேற்று தலைமை தாங்கி இருக்கிறாங்க. சென்ற மாதத்தில் இங்கிலாந்திலே இருக்கக்கூடிய PSSM தமிழ் ஐரோப்பா என்கிற அமைப்பு நடத்திய ஒரு பட்டிமன்றத்திலே பங்கேற்று மிகச்சிறப்பாக பேசி எல்லோரிடமும் கரவொலி பெற்றார்கள். எல்லோரும் பாராட்டுகிற வகையிலே பேசினார்கள். அம்மையார் கல்யாணி அம்மையார் அவர்கள். வாருங்கள் அம்மா, நீங்கள் உறுதிமொழி எடுத்துக் கொள்ளுங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவடை தொழுது செயலாளர் பாரதிதாசனாரை வணங்குகின்றேன். மற்றும் இந்நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கும் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு அன்பான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டு இன்று உறுதிமொழி எடுக்கும் அத்தனை கவி ஆளுமைகளுக்கும் எனது அன்பான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஒரு அருமையான நிகழ்வு இன்று திருக்குறள். இந்த ஆண்டில் திருக்குறள் மீது நாம் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள எனக்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பை நல்கிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுக்கு என் மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இதுவரை நான் செய்ததில்லை, இதுதான் முதல் முறையாக திருக்குறளின் மீது உறுதி எடுத்துக் கொள்கிறோம். ஏதோ ஆசைகள், அதை விடுவோம் இதை விடுவோம் என்று பேசுவோம். இன்று உண்மையில் மிக மகிழ்ச்சியோடு இந்த திருக்குறளின் மீது என் உறுதியை எடுத்துக்கொள்கிறேன். வசை என்ப வையத்தார்க்கெல்லாம் இசை என்னும் எச்சம் பெறா விடின். இந்த குறளில் திருவள்ளுவர் கூறியுள்ள கருத்து என்னவென்றால், தமக்கு பின் எஞ்சி நிற்கக்கூடிய புகழ் அதை பெறாவிட்டால் அதுவே இந்த உலகத்தில் வாழ்பவர்களுக்கெல்லாம் பழியாக இருக்கும் என்று கூறியிருக்கிறார். எனவே புகழ் என்பதை நாம் நிலைநிறுத்தி செல்ல வேண்டும். இந்த உலகத்தில் அந்த புகழ் நாம் சென்ற பிறகும் இந்த உலகத்தில் நம் புகழ் நிலைத்திருக்க வேண்டும். இது கூட நான் இந்த குறளை எடுத்ததற்கு கூட எனக்கு மிக முக்கிய குருவாக எனக்கு இருக்கக்கூடியவர் நீலகண்ட தமிழன் ஐயா தான். ஏன்னா அவர் தான் சொன்னார், திருவள்ளுவரை உதாரணம் காட்டி எனக்கு கூறினார். திருவள்ளுவரை பற்றி இன்று பேசிக் கொண்டிருக்கோமே, அவர் எழுதிய அந்த நூல் தான் அவர் புகழை உலகமெங்கும் இன்று பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. எனவே அவர் சார்ந்த அந்த நூலில் இருக்கக்கூடிய ஒரு அழகான திருக்குறள் இன்று எனக்கு உறுதிமொழியாக நான் எடுத்துக்கொள்கிறேன். வசை என்ப வையத்தார்க்கெல்லாம் இசை என்னும் எச்சம் பெறாவிடின். எனவே புகழ் பெற வேண்டும். எவ்வாறு புகழ் பெற வேண்டும்? நாம் செய்யக்கூடிய நற்காரியங்களிலிருந்தும் நாம் எழுதக்கூடிய நூல்களிலிருந்தும் ஏதாவது ஒரு வகையில் இந்த உலகத்தில் நம் புகழை நிலைநிறுத்தி செல்ல வேண்டும் என்று அந்த குறளின் வழியாக நான் அறிந்து கொள்கிறேன். அதை கண்டிப்பாக அந்த குறளின் வழி நான் அறிந்து என்னுடைய புகழை ஏதாவது ஒரு வகையில் இந்த உலகத்தில் நிலைநிறுத்தி செல்வேன் என்றது இன்றைய நாளில் நான் உறுதிமொழியாக எடுத்துக்கொள்கிறேன். இன்றைய 2025ஆம் ஆண்டின் வாழ்த்து மடல். சுற்றமும் நட்பும் சூழ்ந்து மகிழ்ந்திடு. சுற்றமும் நட்பும் சூழ்ந்து மகிழ்ந்திடு. உற்றாரும் உறுதுணையாக உடனிருக்க இன்புறு. நற்றோரின் நற்சொல் கேட்டு அறிவுற்று மகிழ்ந்திடு. பெற்றோரை பேணி மகிழ்ந்து இந்த ஆண்டில் எல்லா நலமும் வளமும் பெற்று சீரும் சிறப்போடும் புகழ்பட வாழ வேண்டும் என்று கூறி எனக்கு அந்த நல்லதொரு வாய்ப்பை நல்கிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, மகிழ்ச்சி. சிறப்பம்மா, சிறப்பு. அவரவர் எச்சத்தால் காணப்படும் என்று சொன்னார் வள்ளுவர். நாம என்ன வச்சுட்டு போறோம், மக்களுக்கு என்ன செஞ்சுட்டு போறோன்றதை வச்சுதான் நமக்கு பேர் நிற்கும் அப்படின்ற கருத்தை அவர் வைத்திருக்கிறார். நாம் பிறக்கிற போது இறப்பை சுமந்து கொண்டு வருகிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, பிறக்கிற போது என்னத்தை கொண்டாந்தேன்,
போற போது என்னத்தை கொண்டு போனேன் அப்படின்வாங்க. ரொம்ப அலுப்பா சொல்லுவாங்க. அப்படி இல்லை. நாம பிறக்கிற போது இறப்பை கைகளிலே சுமந்து கொண்டு நம்ம தலையில இறப்பையும் சேர்த்து தான் எடுத்து வர்றோம். அதான் தலையெழுத்துன்னு சொல்றாங்க. தலையில எழுதி இருக்குதுன்றாங்களா? நாம் பிறக்கும் போதே இறப்பு இல்லாம யாராவது பிறந்திருக்காங்களா இது வரலாம் உலகத்துல? இல்லைங்க. எனக்கெல்லாம் நல்லா கிடையாது. நான்லாம் சாகவே மாட்டேன் சொல்லக்கூடிய ஆள் யாரும் இருக்காங்களா? சொல்லுவாங்க. ஆனா அப்புறம் அடிக்கடி மருத்துவரை போய் பார்த்துப்பாங்க. ஐசியூல போய் படுத்துப்பாங்க. ஆனா இறப்பு இல்லாம ஒரு மனிதன் பிறப்பதில்லை. சரி, பிறக்கிற போது இறக்கிற போது என்ன கொண்டு போறான்? யோசிச்சு பாருங்க. அவன் வாழ்க்கை அனுபவங்களை அவனோட கொண்டு போயிடுறான். அம்மா அழகா சொன்னாங்க. அதை திருக்குறள் சொல்லுங்கம்மா ஒரு தடவை. நான் சொல்றேன், நீங்க சொன்னா நல்லா இருக்கும். வசையென்ப வையத்தார்க்கெல்லாம் இசையென்னும் எச்சம் பெறாவிடின். தமக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழை பெறாவிடின் அதுவே உலகத்தார்க்கெல்லாம் பழி. சொல்லாவிட்டால், புகழ் என்கிற எச்சத்தை நாம் அடையாமல் சென்று விட்டால் நாம் வாழ்ந்ததற்காக பயன் இல்லை என்று சொல்லுகிறார். எனவே வாழ்க்கை நாம நல்லது செஞ்சிருக்கணும். 4 பேர் நல்லது செஞ்சிருக்கணும். அதுதான் நம்முடைய அனுபவம். நாம நிறைய கத்துக்கிறோம் வாழ்க்கையில. ஆனா அதெல்லாம் அந்த எழுத்தாளருக்கு ஒரு பெரிய வாய்ப்புனா அதெல்லாம் சொல்லிட்டு போயிடறாங்க. எழுத்தாளர் என்ன பண்றாங்க, தங்களுடைய எழுத்துக்கள் மூலமாக அவற்றை எல்லாம் சொல்லிவிட்டு செல்கிறார்கள். இந்த எழுதாதவர்கள் இருக்காங்க, அவங்க மனசுலயே வச்சுக்கிட்டு போயிடுறாங்க. அந்த அனுபவங்களை அடுத்தவங்களுக்கு பகிர்ந்து கொள்வதில்லை. அதில் எழுத்தாளர் அப்படி இல்லை. தங்களுடைய அனுபவங்களை அடுத்தவோடு பகிர்ந்து கொள்வதால் அவருடைய சிந்தனைகள் நமக்கு வருவதை வள்ளுவர் எழுதி வச்சுட்டு போயிருக்கார். இன்னைக்கு நாம படிக்க நமக்கு அது பயனுள்ளதா இருக்கு. எனவே எழுதணும். உங்களுக்கு கவிதை எழுத தெரியல, கதை எழுத தெரியல, சிறுகதை எழுத பரவாயில்ல. ஒரு நோட்டு புத்தகத்தை வாங்கிட்டு இந்த டைரி எழுதுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க என்னென்ன பார்த்தீங்க, என்னென்ன செஞ்சீங்க, அதில் என்ன அனுபவம் கட்சி எழுதி வச்சாக்கா உண்மையிலே பிற்காலத்தில் அடுத்தவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். எல்லாருமே போய் நெருப்பை தொட்டு பார்த்தா சுடம் தெரிஞ்சுன்னு அவசியம் கிடையாது. சொன்னாலே புரிஞ்சுக்கலாம். எனவே அருமையான ஒரு கருத்தை சொன்னார்கள். வள்ளுவர் எழுதி வச்சுட்டு போன நூல் தான் இன்னைக்கு அடையாளமா இருக்குன்னு சொல்லி நான் சொன்னதா சொன்னாங்க. உண்மைதான். வள்ளுவர் கருப்பா, சவப்பா, உயரமா, குட்டையா, முதல்ல ஒரு ஆணா பெண்ணா ஏதாவது நம்மகிட்ட இருக்கா? ஒன்றும் கிடையாது. நாமளா ஒரு சொல்றோம் அவர் ஆணா இருக்கணும்னு ஒரு உறுதிப்படுத்தி அவரோட உருவத்தை கொடுத்துருக்கோம். நிச்சயமா ஒரு அறிஞர் நல்லா தாடி வச்சிருந்திருப்பாரு அப்படின்ற ஒரு கருத்தோட்ட அந்த படத்தை வரைஞ்சி வச்சிருக்கோம். அவர் அப்படிதான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படி சங்கத்தமிழுக்கு பூங்காவுடைய மூத்த உறுப்பினர் ஒருத்தர், அவர் பேர் நடராஜன், சிற்பி. சென்னையில் இருக்கக்கூடிய வள்ளுவர் சிலையை செதுக்கியவர் அவர் தான். திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய வள்ளுவர் சிலை செதுக்கியவர் அவர் தான். பல சிலைகளை செதுக்கி இருக்கிறார். பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய வீரபாண்டிய கட்டவனுடைய சிலையை அவர் தான் செஞ்சார். நாகர்கோவில் இருக்கக்கூடிய மாஸ்டர் நேசமுடைய சிலையை அவர் தான் செய்தார். நம்ம முதலாக திருவள்ளூருக்காக திருவள்ளூர் திருவிழா நிகழ்ச்சியை தொடங்குகிற போது சென்னை திருவள்ளுவர் சிலையின் அருகில் தான் நாம் அந்த நிகழ்ச்சியை தொடங்கணும். சற்றே குறைய அந்த சிலை அமைக்கப்பட்டு 50 ஆண்டுகள் கடந்த நிலையில நாம போய் அந்த தொடங்கணும். ஆனால் துரதிருஷ்டவசமாக நாம் தொடங்குகிற, அதாவது டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி தொடங்கினோம். நவம்பர் மாதம் 29ஆம் தேதி அவர் இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டார். அவரை நான் பார்த்தபோது வள்ளுவரும் வாசிக்கும் ஒரு படம் அவர் ஓவியம் சிற்பி என்பதால் ஓவியம் வரைவர். அவர் ஒரு ஓவியம் வரைஞ்சி வச்சிருந்தார். இது என்னன்னு கேட்டா அவர்கிட்ட வயசா 103 வயசு இருக்கு. 103 வயசுக்கார அவர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன். இது என்னங்க ஐயான்னு கேட்டேன். இது வள்ளுவர் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. என்ன வள்ளுவர் என்று இப்படி வரைஞ்சிருக்கீங்களேன்னு கேட்டேன். ஏன் வள்ளுவர் தாடியோடு தான் இருக்கணுமா? ஏன்னா அவர் வரைஞ்சிருந்த வள்ளுவர் அப்படின்னா ஒரு இளைஞன் தன் மனைவியோடு நடந்து செல்வது போலவும், அந்த இளைஞன் தன் தலையிலே கிராப் வைத்துக் கொண்டிருப்பது போலவும், மீசை தாடி இல்லாமல் இருப்பது போல ஒரு ஓவியத்தை வரைந்திருந்தார். அவருடைய கற்பனையில் வள்ளுவரை அப்படி பார்த்திருந்தார். எனவே வள்ளுவரை நாம பார்த்ததில்லை. ஒவ்வொருத்தர் பார்க்கிற முறை தான். இன்னும் சொல்லப்பா நம்ம 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய நூல்னு சொல்றோம். வள்ளுவர் 2053 வருஷம் முன்னாடி பிறந்தாருன்னு ஏதோ கணக்கு போட்டு சொல்றாங்க. 56 வருஷம் ஆகுதுன்றாங்க. 25 31 கூட்டி 2056 ஆண்டுகள் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் சில அறிஞர்கள் சொல்றாங்க அவர் மயிலாப்பூர்ல வாழ்ந்தார், மதுரையில வாழ்ந்தார், சில பேர் திருநெல்வேலியில வாழ்ந்தாங்கன்னு சொல்றாங்க. இப்படிலாம் ஆய்வு சொல்றாங்க. இன்னும் சில அறிஞர்கள் சொல்றாங்க அல்ல
அவர் இந்த நிலத்தில் அல்ல, மூழ்கி போன குமரி கண்டத்தில் வாழ்ந்தவர். அங்கிருந்து அந்த நூல் வந்திருக்குது. இது இன்னும் பழமை வாய்ந்த நூல், 4000 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய நூல் இது என்று சில தமிழ் இலக்கிய தமிழ் மொழியியல் ஆய்வறிஞர் பெருமக்கள் சொல்லுகிறார்கள். எனவே அந்த வள்ளுவனுடைய உருவம் நமக்கு தெரியாது, ஆனால் நூல் நமக்கு ஒரு சிறந்த பயனை கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு வள்ளுவருக்கு நாம் உருவத்தை ஏற்படுத்து. அதுபோல் திருமதி கல்யாணி அம்மா அவர்களும் நான் சிறந்த படைப்புகளை கொடுத்து இசைப்பட வாழ்வேன், எனக்கு பிறகு என் புகழ் நிலைக்கும் வகையில் இருந்து கொள்வேன் என்று உறுதிமொழி எடுத்ததற்காக அவர்களை பாராட்டி மகிழ்கிறோம். திருமதி இரா கல்யாணி முருகேஷ் அவர்களுக்கு நன்றி பாராட்டுகிறோம். அடுத்ததாக கவிஞர், அதே பழனியைச் சேர்ந்தவர், அதே கலையம்புத்தூர் பள்ளியிலே பணியாற்றுகிறவர். 2 பேரும் ஒரே பள்ளியில் தான் பணியாற்றுறாங்க. திருமதி ஆயிஷா சித்திக் அவர்கள் இன்றைக்கு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள இருக்கிறார்கள். வாருங்கள் அம்மா, உங்களுடைய திருக்குறள் சொல்லி உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை வணங்கி, செயலராம் பாரதிதாசனை வணங்கி, ஒருங்கிணைப்பாளராம் தமிழ் சுடர் பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் ஐயாவை வணங்கி எனது குரலை அதிகாரம் 32 இன்னா செய்யாமை. குறள் 315. அறிவினான் ஆகுவது உண்டோ, பிறிதின் நோய் தம் நோய் போல் போற்றாக்கடை. பொருள்: பிறிதோர் உயிரின் துன்பத்தை தன் துன்பமே போல கொள்ளாத இடத்தில் அறிவினாலே ஆகும் பயன்தான் ஏதும் உளதாகுமோ? பிறருடைய துன்பத்தை தன்னுடைய துன்பம் போல கருதி செயல்படுவது அறிவினால் ஆகும் பயன் என்று வள்ளுவர் கூறுகின்றார். வாழ்த்து: இவ்வுலகில் எய்தற்கு அரியது இயைந்தக்கால் எண்ணித் துணிக கருமம் என செயல்களை செவ்வனே திட்டமிட்டு சொல்லிய வண்ணம் செய்து எண்ணியாங்கு எய்தி வாழ்வில் வெற்றி பெற அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உறுதிமொழி: பேசுங்க. பிறர் துன்பம் கண்டு என்ன ஐயா பேசுங்க. உறுதிமொழி: பிறர் துன்பம் கண்டு என்னால் இயன்ற உதவி செய்வேன் என்று உறுதிமொழி ஏற்கின்றேன். மிகவும் சிறப்பு, மிகவும் சிறப்பு. பிறர் துன்பம் படுகிற பொழுது அவர்களுக்கு உதவி செய்வேன் என்று ஒரு உறுதிமொழி எடுத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு திருக்குறள் கூறினார், அதற்கான பொருளுரை கூறினார். ஆனால் இந்த பொருளுடன் தொடர்பில்லை என்றாலும் கூட ஒரு நல்ல உறுதிமொழி எடுத்துக் கொண்டிருக்கிறார். பிறருக்கு துன்பம் வருகிற போது அவர்களுக்கு உதவி செய்வேன் என்று. வள்ளுவர் இந்த பணத்தை போட்டு வைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான, உங்களுக்கு நிறைய வங்கிகள், இந்தியன் வங்கி, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, கனரா வங்கி, அப்புறம் அகமதாபாத் வங்கி, இப்படி நிறைய வங்கிகள் தெரியும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இதெல்லாம் நிறைய வங்கிகள் தெரியும் உங்களுக்கு. ஆனால் வள்ளுவர் ஒரு வங்கி காட்டுறார். அந்த வங்கியில போட்டு வைங்க பணத்தை, உங்ககிட்ட இருக்க காசெல்லாம் அங்கே வைங்க, அதான் சரியான இடம், ஒரு பாதுகாப்பான பெட்டகம். அல்லது வங்கின்னு கூட வேண்டாம், நீங்கள் பணத்தை, அவருக்கு வங்கிலாம் தெரியாதுல்ல, பணத்தை வைக்கக்கூடிய இடம், ஒரு சரியான இடம், பாதுகாப்பான இடம் ஒன்று உண்டுன்னா ஒரு இடம் இருக்கு அப்படின்னு வள்ளுவர் இடம் சொல்றாரு. என்ன இடம் தெரியுங்களா? அற்றார் அழிபசி தீர்த்தல், அற்றார் அழிபசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருள் வைப்புழி. பொருளை வைத்திருக்கக்கூடிய, பத்திரமாக சேமித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு இடம் ஒன்று என்று சொன்னால், இரும்பு பெட்டகமோ மண்ணிலோ புதைத்து வைப்பதோ இல்லை இருப்பது போல நாமெல்லாம் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறது அந்த மாதிரி போட்டு வைக்கிறதோ கிடையாது. இல்லை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது கிடையாது. இந்த இடத்துல வச்சீங்கன்னா அந்த பணம் திவால் ஆகாது அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த காட்டுறாரு. என்ன கேட்டா, பசியோடு இருக்கிறவனுடைய வயிற்றுக்கு பசி உணவளித்தல், அவனுடைய பசியை தீர்த்தல். அற்றார், பொருள் அற்றவர்கள், உணவு அற்றவர்கள், ஏதும் அற்றவர்கள். அற்றார் அழி பசி தீர்த்தல், அவளை அழிக்கக்கூடிய பசி. அது என்றைக்குமே அந்த பசி இருக்கும். மனிதன் பிறந்து விட்டால் அவன் பிறந்து முடிகிற வரை அந்த பசி இருந்து கொண்டே இருக்கும். அழி பசி. அற்றார், இப்போ வசியானவனுக்கு வேற ஆசை இருக்கும்,
ஒரு நிலக்கரி சுரங்கம் வாங்கலாமா? இல்ல ஒரு துறைமுகத்தை அப்படி எடுத்துக்கலாமா? அல்லது அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒரு விமான கப்பலை நாம அபகரிச்சிடலாமா? அப்படின்னு அது ஆசை. அது வேற. அது அல்ல. அந்த பசி அல்ல இது. அற்றார், எதுவும் இல்லாத அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருள் வைப்பொழி. அழகாக சொல்லியிருக்கிறார். எனவே இல்லாதவர்களுக்கு உதவுவது ஒரு அற்புதமான ஒரு உறுதிமொழி எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய திருமதி ஆயிஷா சித்திக் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை, வாழ்த்துக்களை, வணக்கங்களை, புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லா ஆண்டும் எல்லா நாளும் உங்களுக்கு சீரும் சிறப்புமாக இங்க இருக்கும் அத்தனை பேருக்கு அமைய வாழ்த்து மகிழ்கிறோம். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க வருகை புரிந்திருக்கிறார் கவிஞர் இரா பிரபுலிங்கம் பண்ருட்டியிலிருந்து. மிகச்சிறந்த வகையிலே திருப்பாவை பாடலை தொடர்ந்து பாடி கொடுத்து கொண்டிருக்கிறார். வயதில் மூத்தவர், வங்கி பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர். நான் இப்பதான் சொன்னேன், பணத்தெல்லாம் வங்கியில போடாதீங்க அப்படி சொல்லி அந்த வங்கி மேலாளராக இருந்தவரையே அழைக்கிறேன். பாருங்கள் ஐயா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை வணங்கி, செயலராம் பாரதிதாசன் அவர்களை வணங்கி, ஈடு இணையில்லாத ஒருங்கிணைப்பாளர் பாரதி சுடர் திரு நீலகண்டன் ஐயா அவர்களையும் வணங்கி இந்த அரிதான நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். முப்பாலில் பொருட்பால் 49வது அதிகாரம் காலம் அறிதல், குறள் எண் 489. இந்த குறள் பள்ளி படிக்கின்ற காலத்தில் என்னுடைய தமிழாசிரியர் எனக்கு சொல்லி அறிவுறுத்தினார், இதை வாழ்க்கையில் பயன்படுத்துங்கள் நல்லது என்று. இதில் இந்த குறளில் இன்னொரு சிறப்பு என்னவென்றால், உதடுகள் ஒட்டாத திருக்குறளில் இதுவும் ஒன்று. 24 குறள்கள் உதடுகள் ஒட்டாத திருக்குறள்கள். இதழகல் என்று சொல்வார்கள், இதழகல் என்று சொல்வார்கள். அந்த 24 குறளிலே இது 9வது திருக்குறள். எனக்கு மிகவும் பிடித்த திருக்குறள், வாசிக்கிறேன். எய்தற்கு அரியது ஏய்ந்தக்கால் அந்நிலையே செய்தற்கு அரிய செயல். எய்தற்கு அரியது இயந்தக்கால் அந்நிலையே செய்தற்கு அரிய செயல். அதிகமான பேர் உரை எழுதியிருக்கிறார்கள், விளக்க உரை எழுதியிருக்கிறார்கள். எனக்கு மு வரதராசனார் அவர்களின் உரை பிடிக்கும். அந்த உரையே வாசிக்கிறேன். கிடைத்தற்கு அரிய காலம் வந்து வாய்க்குமானால், கிடைத்தற்கு அரிய காலம் வந்து வாய்க்குமானால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அப்போதே செய்தற்கரிய செயல்களை செய்ய வேண்டும். இன்னொரு முறை வாசிக்கிறேன். கிடைத்தற்கு அரிய காலம் வந்து வாய்க்குமானால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அப்போதே செய்தற்கு அரிய செயல்களை செய்ய வேண்டும். இதை நான் வாழ்வில் கடைபிடித்தேன். இன்று இந்த அளவுக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் இந்த குறள் மிகவும் ஆணித்தரமாக என் மனதில் பதிந்து, எந்த ஒரு வாய்ப்பையும் இயன்றவரை நான் முயற்சி செய்து அதில் வெற்றி காணும் அதுக்கு முயற்சிப்பேன். இதை ஒட்டி என்னுடைய வெண்பா ஒன்று எழுதியிருக்கிறேன், அதையும் வாசிக்கிறேன். எய்தற்கு அரிய இலக்கை வகுத்ததும், எய்தற்கு அரிய இலக்கை வகுத்ததும் எய்தற் பொருட்டு அதற்கேற்ப ஊக்கமுடு, எய்தற் பொருட்டு அதற்கேற்ப ஊக்கமுடு மெய்யாய் உழைத்து நல் மேன்மை அடைவோமே, மெய்யாய் உழைத்து நல் மேன்மை அடைவோமே, வாய்ப்பாக புத்தாண்டே வா, வாய்ப்பாக புத்தாண்டே வா. இந்த வெண்பா எழுதியிருக்கிறேன். இப்போது தற்காலத்தில் ஏறத்தாழ 1 மாதமாக சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பை நான் என்னால் இயன்றவரை சிறப்பாகவும் பயன்படுத்திக் கொண்டு இருக்கிறேன். ஐயா அவர்கள் மிகவும் ஊக்கம் கொடுத்து என்னை அனைத்திலும் ஈடுபடுத்துமாறு ஊக்குவிக்கிறார்கள். மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 72 வயது காலத்திலும் எனக்கும் உள்ள ஒரு தமிழ் ஆர்வத்தை நிவர்த்தி செய்யும் வகையாக ஏதோ என்னாலும் முடிந்த ஒரு சில வார்த்தைகளை கிறுக்கி ஏதோ
மரபுப்பா இந்தப்பா என்றெல்லாம் சொல்லி நானும் கலந்து கொள்கிறேன். வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிறேன். அரியதொரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்தமைக்கு அனைவருக்கும் நான் சிறந்தாழ்ந்து வணக்கம் தெரிவிக்கிறேன். இதை எழுதி வைத்துத்தான் படிக்கிறேன். இந்த குரல் நான் படிப்பதற்கு முன்பு யாராவது பேசிவிடுவார்களோ சொல்லுவார்களோ என்று பயந்து கொண்டிருந்தேன். அதற்கு முன்னே எனக்கு வாய்ப்பு கொடுத்தீர்கள். மிகவும் நன்றி, மிகவும் நன்றி. வாய்ப்புக்கு நன்றி கூறி மிகவும் சிறப்பு. அருமையான ஒரு திருக்குறளை கூறி அதற்கு ஒரு பொருளுரை கூறி தனக்கான உறுதிமொழியை ஒரு வெண்பாவாக கூறி நிறைவு செய்தார் ஐயா பிரபுலிங்கம் அவர்கள். பண்ருட்டியைச் சேர்ந்தவர். நல்ல தமிழ் ஆர்வம், சைவ சித்தாந்தம், இப்படி ஆன்மீகத்திலும் இலக்கியத்திலும் ஆர்வம் கொண்டவராக திகழ்கிறார். வெண்பா எழுதுகிறார் என்று சொன்னால், அதுவும் சரளமாக எழுதுகிறார் என்று சொன்னால் மிகுந்த இலக்கிய பயிற்சி இருக்க வேண்டும். இருந்தால்தான் வெண்பா எழுத வாய்ப்பு கிடைக்கும். எனவே அந்த வகையிலே இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று மிகச்சிறப்பாக ஒரு திருக்குறளை கூறி உறுதிமொழி எடுத்துக்கொண்ட ஐயா பிரபுலிங்கம் அவர்களுக்கு 72 வயது என்று கூறினார். ஆனால் 22 வயதுக்காரரை போல எழுச்சியோடு காணப்படுகிறார். அந்த வகையிலே அவருக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் தவறாமல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வெற்றி கிடைக்கிறதா இல்லையா என்பது முக்கியமல்ல, வாழ்க்கையில் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அந்த ஈட்டடி மிகவும் சிறப்பாக இருந்தது. அவருடைய ஈட்டடி சிறப்பாக. அந்த ஈட்டடி சொல்லுங்க. வாய்ப்பு வாய்ப்பை வழங்கிடவா, வாய்ப்பை புத்தாண்டே வா, வாய்ப்பாக புத்தாண்டே வா, வாய்ப்பாக புத்தாண்டே வா. வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய புத்தாண்டாக இந்த புத்தாண்டை வா, வாய்ப்பாக புத்தாண்டே வா. வந்திருக்கிறது ஐயா, வாய்ப்பாகத்தான் வந்திருக்கிறது புத்தாண்டு. ராமகிருஷ்ணன் கீழே வரணும் இல்ல, நான் வாங்கி மிக அருமையாக வழங்கியிருக்க அவருக்கு நம்முடைய நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மென்மேலும் வாய்ப்புகள் உங்களுக்கு வரட்டும், அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வள்ளுவர் சொல்லுவது போல நீடு வாழ்வார் என்று சொல்லியிருக்கார். நீடூடி வாழ்க என்று. எங்களுக்கு வயதில்லை என்றாலும் கூட வாழ்த்த வாய் இருக்கிறது. இந்த புத்தாண்டு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. வாயும் இருக்கிறது, வாய்ப்பும் இருக்கிறது. எனவே வாழ்த்துகிறோம். வாய்ப்பின் காரணமாக வாழ்த்து என்று கூறி அடுத்ததாக இணைய வருகிறார் கவிஞர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள். இப்பொழுது எடுத்துக் கொள்வதற்காக வருகை புரிந்திருக்கிறார் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள். வாருங்கள் ஐயா. வாருங்கள் ராமகிருஷ்ணன் அவர்களே, வாருங்கள். நான் அவள் சேய். அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நீதி நெறி விளக்கம் என்கின்ற நூல் கூறும் ஒரு கருத்திலிருந்து திருக்குறளை இணைத்து ஒரு செய்தியை எனக்கு மிகவும் பிடித்தமானத குறளோடு சொல்லுகிறேன். வாழ்க்கையிலே ஒருவன் எப்பொழுதும் சிறந்தவனாக இருக்க வேண்டும் என்றால் கொண்ட காரியத்தில் கண்ணாக இருக்க வேண்டும். அதனை வலியுறுத்தும் பாடல் 52வது பாடல் நீதிநெறி விளக்கத்தில், மெய்வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார் செவ்வி அருமையும் பாரார் அவமதிப்பும் கொள்ளார் கருமமே கண்ணாயினார் என்று அந்த செய்யுள் கூறுகிறது. அதனை அழகாக திருக்குறளிலே 605வது வள்ளுவனார் தருகின்றார். நெடுநீர் மறவி மடி துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் என்று.
ஒரு காரியத்தை எடுத்து நாம் செய்யும் பொழுது காலம் கடத்துதல், மறந்து போகுதல், சோம்பல் கொள்ளுதல், அளவுக்கு மீறிய தூக்கம் கொள்ளுதல், இந்த 4ம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவை அழிவு பாதைக்கு இழுத்து செல்லும் கருவிகள் என்று அந்த பொருள் நமக்கு தருகிறது. முடிந்தவரை நான் வாழ்க்கையிலே இதனை கடைபிடித்து வந்திருக்கின்றேன், இன்னும் கடைபிடிப்பேன், மற்றவர்களும் கடைபிடிக்கலாம் என்பதையும் புத்தாண்டு வாழ்த்து சபதமாய் ஒரு சிறு 4 வரியில் கவிதை. பெற்ற தாய் அன்பும் உற்ற தாய் நாடும், பெற்ற தாய் அன்பும் உற்ற தாய் நாடும், கற்ற தாய்மொழியும் மற்றவைகளை விட சற்றே அதிகமாய் ஆனந்தமாய் உளமாற பற்றுவோம் புத்தாண்டை வாழ்த்தி சபதமாய். பற்றுவோம் புத்தாண்டை வாழ்த்தி சபதமாய். பெற்ற தாயன்பும் உற்ற தாய் நாடும் கற்ற தாய்மொழியும் மற்றவைகள் விட சற்றே அதிகமாய் ஆனந்தமாய் உளமாற பற்றுவோம் புத்தாண்டை வாழ்த்து சபதமாய். வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கேட்டோர்க்கும் அனைவருக்கும், அனைத்து தமிழ் அறிஞர்களுக்கும் ஆர்வலருக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிறப்பானதொரு உரிமை கொண்டார். நீதி நெறியிலிருந்து ஒரு பாடலை, மெய் வருத்தம் பர கண் துஞ்சான்ற பாடலை சொல்லி, ஒரு திருக்குறளை சொல்லி, அதையொட்டி ஒரு வாழ்த்து செய்தியையும் வழங்கி உறுதிமொழி சிறப்பாக எடுத்துக்கொண்டார். ஐயா அவர்களுக்கு நம்முடைய மகிழ்ச்சியான புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்ற நேரத்திலே அவர் குறிப்பிடுகிற போது ஒன்றை குறிப்பிட்டார், ஒரு சொல்லை பயன்படுத்தினார். அதை மட்டும் அவை குறிப்பிலிருந்து, இந்த நிகழ்ச்சி குறிப்பிலிருந்து நீக்குவதாக அறிவிக்கிறேன். நீதிநெறி பாடலை சொல்லி அதனையே திருவள்ளுவரும் என்று சொன்னார். அதனையே திருவள்ளுவர் சொன்னாரா, அல்லது திருவள்ளுவர் சொன்னதை அதிலே சொன்னார்களா, அது என்ன காலம், இது என்ன காலம் என்பதையெல்லாம் நாம் பிறகு ஆய்வு செய்வோம். ஆய்வு செய்து முடிவு கூறுவோம். இப்போது அதனையே வள்ளுவர் சொன்னார் என்கிற அந்த அதனையே வள்ளுவர் சொன்னார், அந்த அதனையே என்கிற அந்த சொல்லை மட்டும் இந்த நிகழ்ச்சி குறிப்பிலிருந்து நீக்கி விடுகிறோம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பிக்க வருகை புரிகிறார் ஐயா கவிஞர் திலகம் இரா சந்திரசேகரன் அவர்கள். சென்னையைச் சேர்ந்தவர். மகேந்திரா நிறுவனத்திலே ஒரு பொறுப்பான பதவியிலே பணியாற்றி ஓய்வு பெற்றவர். சற்றேறக்குறைய என் வயதுடையவர். இன்னும் சொல்ல போனால் என்னை காட்டிலும் ஒரு 3 மாதம் 4 மாதம் மூத்தவர் ஐயா சந்திரசேகரன் அவர்கள். அவர் அடுத்ததாக பங்கேற்று உறுதிமொழி எடுத்துக்கொள்ள இருக்கிறார். கவிஞர் திலகம் இரா சந்திரசேகரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்துகிற பன்னாட்டு கவிதை போட்டிகளுடைய பொறுப்பாளராக இருந்து சிறப்பாக பங்களிப்பை வழங்கிக் கொண்டிருப்பவர் ஐயா திரு இரா சந்திரசேகரன் அவர்கள். வாருங்கள் சந்திரசேகரன் அவர்களே, உங்களுடைய திருக்குறள் உறுதிமொழி, வாழ்த்து கவிதை எல்லாவற்றையும் வழங்குங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுடைய செயற்குழு உறுப்பினராக செயலாற்றி கொண்டிருக்கிறார். பல்வேறு பணிகளை நடத்தி கொண்டிருக்கிறார். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்துகிற நிகழ்ச்சிகளின் போது அதனுடைய நேரடி கவியரங்க, நேரடி கவிதை போட்டிகளிலே பொறுப்பாளராக இருந்து தொடர்ந்து இதுவரை 3 போட்டிகள் நடத்தி இருக்கிறார். இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்டவர் இரா சந்திரசேகரன். வாருங்கள் ஐயா. செயலர் பாரதிதாசன் அவர்களையும் வணங்கி, நம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் தமிழ் மாமணி திரு நீலகண்ட தமிழ் ஐயா அவர்களுக்கும், கவிஞர்களுக்கும் நேயர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தையும் புத்தாண்டு வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருவள்ளுவர் பல செய்திகளை சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லுகின்ற அத்தனை அறிவுரைகளையும் மனதில் நிறுத்தி நடந்தால் சிறப்புதான். வாழ்வியலுக்கு தேவையான அறிவுரைகளை திருவள்ளுவர் நன்றாக கூறியுள்ளார்.
கூறியுள்ள அந்த திருக்குறளிலே வாய்மை அதிகாரத்திலே 291வது குறள், வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் என்ற குறள் உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள இந்த குறளை நான் தேர்ந்தெடுத்து சொல்கிறேன். அதாவது வாய்மை என்பது என்ன என்பதை திருவள்ளுவர் அழகாக சொல்லியுள்ளார். வாய்மை என்று கூறப்படுவது என்னவென்றால் மற்றவருக்கு ஒரு சிறிதும் தீங்கு இல்லாத சொற்களை சொல்லுதல், அதுதான் வாய்மை என்று சொல்கிறார். தீங்கு விளைவிக்கும் சொற்கள் வாய்மை ஆகாது என்பதால் அவர் மற்றவருக்கு தீமை இல்லாத சொற்களை சொல்வதுதான் வாய்மை என்று அழகாக, அத்தகைய அந்த குறளின்படி எந்தவித தீங்கு விளைவிக்காத சொற்களை மட்டும் சொல்லி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த குறளை எடுத்து நான் உறுதிமொழி எடுத்துக் கொள்கிறேன். அவர் திருக்குறளுடைய இந்த குறள் போல அனைத்து குறளையும் நாம் நன்கு படித்து அதன்படி வாழ்வது நமக்கு சிறப்பாகும். இப்பொழுது புத்தாண்டு வாழ்த்து. புத்தாண்டில் புதுமை பிறக்கட்டும், வளமை சிறக்கட்டும், கவிதை பிறக்கட்டும், புலமை வளரட்டும், திறமை தெரியட்டும், அருமை ஆகட்டும், நம் நிலைமை உயரட்டும், பெருமை பெருகட்டும் என்று சொல்லி அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா சந்திரசேகரன் மிக அருமையான ஒரு திருக்குறளை சொல்லி உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். வாய்மை எனப்படுவது யாதெனின். திருக்குறள் சில திருக்குறள் மாதிரி அமைஞ்சிருப்பார், டெஃபினேஷன் சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் இது மெயின்பைன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அந்த மாதிரி வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். யாருக்கும் தீங்கில்லாதது எதுவோ அதுதான் உண்மை, அதுதான் வாய்மை அப்படின்னு ஒரு அருமையான திருக்குறளை சொல்லி அதற்கான ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டு வாழ்த்து கவிதை வழங்கி இருக்கிற கவிஞர் திலகம் இரா சந்திரசேகரன் அவர்கள். தொடர்ந்து தமிழறி வானொலியிலே கவிதைகள் வழங்கி கொண்டிருப்பவர், பல்வேறு தளங்களிலே கவிதைகளை எழுதி கொண்டிருப்பவர், உலக அளவிலே பல நாடுகளில் இருக்கக்கூடிய கவிஞர்களோடு தொடர்பு கொண்டவர். இவருடைய கவிதைகள் பல நாடுகளிலே இருக்கக்கூடிய அவர் வெளியிடக்கூடிய தொகுப்பு நூல்களிலே இடம்பெற்றிருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த கவிஞர் இரா சந்திரசேகரன் அவர்கள் மிக அருமையான ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள். அவருடைய பணி ரொம்பவும் எளிமையானவர். மிகுந்த தன்னடக்கம்னா அதுக்கு ஒரு சரியான ஒரு எடுத்துக்காட்டு அது இவர் தான். அவ்வளோ பணிவா இருப்பாரு. எந்த ஒரு பணி சொன்னாலும் ரொம்ப இயல்பா எடுத்துக்கொள்வாரு. எதையும் கேட்டு கேட்டு செய்வாரு. 1க்கு 3 முறை கேட்டுக்கொண்டு செய்யக்கூடிய அதெல்லாம் ரொம்ப கடினம். அதெல்லாம் கடினம். எனக்கெல்லாம் அதெல்லாம் வராது. நான் அதை அவர்கிட்ட கத்துக்கிட்டேன். அது அவர்கிட்ட அவரோட பழகிய நாட்கள்ல அவரோட கத்துக்கிட்டேன். இயல்பான மனிதர், இரக்க சிந்தனை உள்ளவர். தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய அண்ணன்களை எல்லாம் தன்னோடு வைத்து அவர்களை எல்லாம் பராமரிக்கிறதால எவ்வளவு கடினம் யோசிச்சு பாருங்க. இவருக்கே 69 வயசு, இவருடைய அண்ணனுக்கு அதோட அதிக வயசு. அவர்களுக்கெல்லாம் வைத்து அவளெல்லாம் பாதுகாத்து அவர்களெல்லாம் வயதானவர்களை எல்லாம் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் என்பது எல்லோருக்கும் வராது. எனவே நீங்க உறுதிமொழி இப்ப எடுத்துக்கிறீங்க, ஆனா ஏற்கனவே ஒரு சில உறுதிமொழிப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இந்த அவைக்கு தெரிவிக்க விரும்புறேன். சில பணிகள் எல்லாராலும் செய்ய முடியாது, ரொம்ப கடினமான பணி. ஏன்னா நான் பார்த்துருக்க செஞ்சிருக்கேன். அது எவ்வளவு கடினம், அதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். சிறந்த மனிதராக இருக்கிறீர்கள். நல்ல கருத்துக்களை மக்களுக்கு விதைக்க வேண்டும் என்கிற சிந்தனை உள்ளவராக இருக்கிறீர்கள். சங்கப்பூக்கள் வெளியிட்ட நூலில் கூட ஒரு நூலுக்கு தொகுப்பாசிரியராக இருந்து பங்களிப்பு செய்திருக்கிறார் நினைக்கிறேன். அந்த நூலுடைய தொகுப்பாசிரியராக இருந்து பங்களிப்பு செய்தவர் ஐயா சந்திரசேகரன். அது மிகவும்
அத்தகைய பணிகளை எல்லாம் பல்வேறு பணிகளையும் செய்து கொண்டிருப்பவர் ஐயா. இந்த உறுதிமொழி எடுத்துக்கொண்டதற்காக அவரை வாழ்த்துகிறோம். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியிலே திருமதி பவானி அம்மையார் அவர்கள் திருவள்ளூர் இணைந்திருக்கிறார்கள். இவரும் ஒரு சாதனையாளர். அவர் இப்போது அந்த திருக்குறள் கூறி உறுதிமொழி எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக நான் ஒரு திருக்குறளை சொல்லி நான் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். அந்த உறுதிமொழி எடுத்த பிறகு திருமதி பவானி அவர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொள்வார்கள். இந்த நிகழ்ச்சியில என்னுடைய உறுதிமொழியாக வள்ளுவருடைய ஒரு குறளை கூறி உறுதிமொழி எடுத்துக் கொள்கிறேன். இது எத்தாவது அதிகாரம், எத்தனாவது குறள்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு குறளை தெரியும், அவ்வளவுதான். இன்னா செய்தாரை ஒருத்தல், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் என்கிறார் வள்ளுவர். மிக எளிமையான ஒரு திருக்குறள். இன்னா சொன்னா துன்பம். நமக்கு யாராவது துன்பம் செய்தாலும் கூட இன்னா செய்தாரை ஒருத்தல் அவங்களை தண்டிக்கிறது என்னன்னு சொன்னா, அடிக்கிறதோ ஒதிக்கிறதோ குத்துறதோ திட்டுறதோ இந்த மண்ணவாரி தூக்குவாங்க, அதுவோ கிடையாது. அவனுக்கு சரியான தண்டனை நமக்கு வாய்ப்பு இருக்கிற பொழுது அவர்களுக்கு நன்னயம் நல்லவற்றை செய்துவிட வேண்டும். அவனுக்கான தண்டனை என்னன்னு சொன்னா, தண்டம் என்னன்னு சொன்னா அவனுக்கு நல்லதை செய்யணும். என் வாழ்க்கையில இந்த உறுதிமொழியை நான் எடுத்துக்கொண்டேன். யாராவது எனக்கு ஏதாவது கெடுதல் செய்தாலும் கூட வாய்ப்பு வருகிற போது பழி வாங்காமல் அவர்களுக்கு முடிந்த உதவியை செய்வேன் என்ற உறுதிமொழியை திருக்குறள் பால் நின்று எடுத்துக்கொள்கிறேன். நிறைய பேரு தங்களுடைய உறுதிமொழியை சொல்லிட்டு ஒரு கவிதை வாய்ச்சாங்க, ஒரு 4 வரி கவிதை வாய்ச்சாங்க. மகிழ்ச்சியான செய்தி. இந்த உறுதிமொழி எடுக்கிற பொழுது நான் எனக்கு யார் துன்பம் செய்தாலும், அவன் அறிந்து செய்தாலும் அறியாமல் செய்தாலும், நான் அறிந்தோ அறியாமலோ அவர்களுக்கு தீங்கு செய்ய மாட்டேன், அவர்களுக்கு நன்மை மட்டுமே அறிந்து செய்வேன் என்று கூறி இந்த உறுதிமொழி இன்றைக்கு எடுத்துக்கொள்கிறேன். வள்ளுவரே, இந்த உறுதிமொழியில் நான் நின்று நிலைக்க, தொடர்ந்து நீடித்திருக்க நீயே எனக்கு பக்க துணையாக இருந்து நான் தவறு செய்கிற போது இடித்து என்னை வழிப்படுத்த வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொண்டு, நிறைய கவிதை சொன்னாங்க. ஆனா நான் ஒரு நகைச்சுவை துணுக்கு மட்டும் சொல்றேன். இது தொடர்பான ஒரு நகைச்சுவை துணுக்கு. ஒருத்தர் சாலை ஓட்டுனுட்டு இருந்தார். இவர் போனவர் அவரை பார்த்து, ஓட்டல் நிற்கிறாரு, பள்ளத்துல விழுந்துற சொல்லிட்டு வந்து நில்லுங்க அப்படின்னாராம். அந்த நேரா இவர் ஒரு அறை விட்டுருக்கான். நான் எங்கன்னா ஒழுங்கடா வருதுன்னு சொல்லி, என்னடா அப்படி எதுக்குடா கேட்டா, இன்னொரு தடவை கேட்டா இன்னொரு அறை விடுவேன், ஏதோ கேட்டா இன்னொரு அறை விடுவேன்னு சொல்லி உடனே அவர் பயந்து போயிட்டார். யாரு? அந்த அடி வாங்கினவர் போயிட்டார். மாலையில திருப்பி வர்றாரு. போற போது நினைச்சிட்டு போறாரு. வள்ளுவர் சொன்னாரு, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான் நன்னயம் செய்து விடுங்க. வாய்ப்பு கிடைக்கும் இவனுக்கு ஒரு நன்மையை செஞ்சு இவனுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு போறாரு. போன உடனே சாயந்தரம் வந்தா இவரு அந்த அடிச்சா பாருங்க ஒருத்தன், அவங்கிட்ட ஒருத்தன் வம்பு போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். இவர் என்ன பண்ணீங்க, ஆஹா நம்மளை காலில் அடிச்சா இப்ப நல்லா அடிவாங்க, விட்டுருங்க. விடலை. இவர் நல்லவர். இவர் போய் அவர்கிட்ட கேட்டிருக்க, ஏன் அடிக்கிறீங்க அந்த மனுஷனை போட்டு கேட்டுருக்காரு. இவன், ஓ காலைல நான் தானே உன்னை அடிச்சேன், நீதிக்கா கேட்கறேன். இல்லப்பா எழுதிட்டப்பா, என்னை அடிச்சா பரவாயில்ல, எதுக்கு அவரை அடிக்கிறீங்க கேட்ட, என்கிட்ட 10 ரூபா வாங்கினா காசை திருப்பி தரல, 100 ரூபா வாங்கினா காசை திருப்பி தரல, அதனால தான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், 2 வருஷமா ஏமாத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அவள் தானேயா, எதுக்கியாயே அந்த மாதிரி அப்படியே அடிக்கிறேன், இந்தாயா அப்படியா 100 ரூபாய் எடுத்து அவரு அந்த அடிக்கிறவர்கிட்ட கொடுத்து, ஏற்கனவே தன்னை அடிச்சவரை காப்பாற்றி விட்டுட்டு போங்கய்யா. அதுக்கு அவன் சொன்னானா, இன்னொருத்த கூட இருந்தவங்கிட்ட, ஐயா ஒரு அடி கொடுத்துருக்க 100 ரூபா கொடுத்துருக்கிய,
தெரிஞ்சிருந்தா ஒரு 8 அடி 10 அடியா கொடுத்துருப்பானே அப்படின்னா அந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறாருங்க. எனவே யாரிடம் இந்த வள்ளுவருடைய உறுதிமொழியை காட்ட வேண்டுமோ அவரிடம் காட்ட வேண்டும், எல்லோரிடம் காட்ட வேண்டும். எனவே இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான் நன்னயம் செய்து விட என்கிறார் இந்த திருக்குறள் படி நான் வாழ்வேன் என்று கூறி உறுதிமொழி எடுத்துக் கொள்கிறேன். அடுத்து தொடர்ந்து உறுதிமொழி எடுக்க வருகை புரிந்திருக்கிறார் திருமதி சீர்மிகு ஆசிரியர் விருது பெற்றவர், கவிஞர் திலகம் விருது பெற்றவர், எண்ணற்ற விருதுகளை பெற்றிருக்க. எனக்கு தான் அதை சொல்றதுக்கு நினைவில்லை. அவங்க நிறைய விருதுகள், அந்த விருதுகளை படிக்க ஆரம்பிச்சு அது நீளமா ஒரு பட்டியல் வரும். அவ்வளோ விருதுகள் பெற்றிருக்கிறார். அம்மையார் விருதுநாயகி விருதுநாயகி அம்மையார் திருமதி பவானி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவளுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மாவும் அம்மாவுடைய கணவரும் அவங்க பிள்ளை மாதேஷ் 9ஆவது படிக்கிறாரு. அவர் இந்திய அளவில் சிலம்பாட்டத்தில் ஒரு சிறந்த போட்டியாளராக இருக்கிறாரு. அவர் எதிர்காலத்தில் மிகச்சிறந்த தேசிய அளவில் ஒரு சாம்பியன் ஆவார வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு அம்மா அவர்களை தன்னுடைய உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். வாருங்கள் திருமதி பவானி அவர்கள. நன்றிகள் ஐயா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலாளராம் பாவேந்தரை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இணையத்தில் இணைந்துள்ள அனைத்து என்னுடைய உறவுகள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். மட்டற்ற மகிழ்ச்சி உங்களை இந்த 2025 காண்பதில் பெருமகிழ்வு. எனக்கு பிடித்த அந்த குறள் என்று பார்த்தால் 11வது அதிகாரம் செய் நன்றி அறிதல். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அதாவது ஒருவர் செய்த உதவியை எப்பவுமே மறப்பது ஒரு அறமாகாது. ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய அந்த தீமையை கூட நம்ம அன்றே மறப்பது அறம். ஆகவே நான் யார் இனிமேல எந்த நன்மை செய்தால் அவர்களுடைய அந்த செயலை நான் மனதில் எடுத்துக் கொள்வேன், தீமையை செய்தால் அந்த தீமையை அன்றே நான் மறந்து விடுவேன் என்று அந்த உறுதிமொழியை இன்று நான் ஏற்கொள்கின்றேன். ஏனென்றால் எனக்கு தீமை செய்தவர்கள் அதை அப்படியே நினைச்சிட்டே இருப்பேன், இவர்களை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பேன். ஆனா அந்த குணத்தை இனிமே நான் கண்டிப்பா இந்த 2025 அந்த குணத்தை நான் மாற்றிக்கொள்கிறேன் நிச்சயமாக என்று இதன் மூலம் நான் உறுதி எடுத்துக் கொள்கின்றேன். ஐயா அவர்கள் மிகச்சிறந்த ஒரு ஏற்பாடை செய்திருக்கின்றார். அதற்காக நான் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த திருக்குறளின்படி இனி இந்த 2025 நான் வாழ்வேன் என்ற அந்த உறுதியை எடுத்துக்கொண்டு இன்பமும் துன்பமும் இக்கணம் வாழ்வில் அன்பும் ஆசையும் அகலாது வாழ்ந்திடும் புன்னகை பூத்திட பேரின்பம் கண்டிடலாம் இன்புற்று வாழ்ந்தால் இனிமை வந்திடும் என்று கூறி இனிமையோடு இந்த புத்தாண்டை வரவேற்று வாழ்வேன் என்று கூறி நல்லதோர் வாய்ப்பிற்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். அன்பு சகோதரி து. பவானி, திருவள்ளூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நன்றிகள் ஐயா. அருமையான ஒரு உறுதிமொழி. என் நன்றி கொன்றார்க்கு உய்வு உண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. இந்த உதவி நன்றின்னு 2 சொல்றேன், அதை நான் பேசியிருக்கேன், இருந்தாலும் இன்னொரு முறை சொல்றேன். ஒரே செயல்தான் ஒருத்தருக்கு உதவி செய்யுது. அது செய்பவர் தரப்புல அதுக்கு பேர் உதவி, பெறுபவர் தரப்புல அதுக்கு பேர் நன்றி. இப்படி ஒரே செயலுக்கு 2 பேர். அவன் கொடுக்குறான் இல்லையா, அவனுக்கு அது உதவி, பெறுகிறான்ல அவனுக்கு அது நன்றி. எனவே உதவி செய்தால், ஒருத்தர் உதவி செய்தாக்கா அதை நாம மறக்க கூடாது. அப்படி மறத்தல் ரொம்ப கொடுமையான ஒரு செயல். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம். எந்த உதவி செய்தவரை என்னன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. நமக்கு செய்த உதவியை மறந்து விடுபவர்களுக்கு உய்வே கிடையாது அப்படின்ற ஒரு திருக்குறளை சொல்லி உறுதிமொழி எடுத்துட்டு இருக்காங்க. இது இவர்களுக்கு பொருத்தமில்லாத ஒரு உறுதிமொழி என்றுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்ப நான் என்ன சொன்ன உதவி நன்றி, அதுல உதவின்ற இடத்துல அவங்க இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு உதவுகிற மனப்பான்மை உள்ளவர் திருமதி பவானி தனஞ்சயன் அவர்கள். நன்றி என்ற இடத்துல எங்க இருக்கா, யார் இருக்காங்கன்னா அவங்ககிட்ட வாங்குறவங்க இருக்காங்க. இது நியாயப்படி உங்ககிட்ட அந்த உதவிகளை பெறுபவர்கள் தான் அந்த உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர
நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு நீங்கள் இயல்பாகவே எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய இயல்பாகவே அதெல்லாம் ஒரு அது என்ன சொல்றது பை பர்த் என்று சொல்லுவார்கள். பிறப்பினால் வருகிற தன்மை. அது மாதிரியான ஒரு இயல்பாகவே ஒரு உதவி செய்கிற உள்ளம் கொண்டவர். அத்தகைய சிறப்புத்தன்மை வாய்ந்தவர். அவருடைய நல்ல குணம், நல்ல எண்ணம், இதையெல்லாம் பெற்றவர்கள் தான் இந்த உறுதிமொழி எடுத்துக்கணும். இவங்க இன்னும் நான் உதவி செய்யணும், எனக்கு இருக்கிற வரையிலும் உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு உறுதிமொழி தான் அம்மா எடுத்துக்கணும். எனவே சிறந்த உறுதிமொழி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லிதான் அவங்களுக்கே இது புரிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்க அந்த மாதிரி நினைக்கிறவங்களே கிடையாது. அந்த மாதிரி இயல்புத்தன்மை உள்ளவங்க, நல்ல குணம் உள்ளவங்க. வாழ்க்கையில மென்மேலும் பல்வேறு நலன்களை, சிறப்புகளை பெற வேண்டும். இந்த கவிதை சொல்ற போது 2025 இருந்து சொன்னாங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பு. நீங்க 2024 வந்துட்டீங்க. நீங்க 2024 தான் வாய்ப்பு சார். நன்றி சொல்லணும். ஏன்னா நீங்க 2025 இன்னைக்குதான் வந்திருந்தீங்கன்னா 2025 நன்றி சொல்லணும். நீங்க 2024 வந்து சென்ற ஆண்டுக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும். இந்த ஆண்டுக்கல்ல. இந்த ஆண்டிலே தொடர்ந்து நீங்கள் இந்த உலக சாதனை கவியரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கூடிய உலக நாயகியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். தொடரட்டும் உங்கள் பணி. இன்னும் பல்வேறு தளங்களில பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லா இடத்திலும் சீரும் சிறப்பும் பெற்று எல்லா விதமான இசைபட வாழ வேண்டும் என்று உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பான ஒரு கவிதையும் கொடுத்தார்கள். மகிழ்ச்சி. அடுத்து வருகிறார் கவிஞர் திருமதி தாரகை அவர்கள். அம்மையார் அவர்கள் கும்பகோணத்தை சேர்ந்தவர்கள். பள்ளியிலே ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலே தொடர்ந்து சற்றேறக்குறைய ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்துக் கொண்டிருப்பவர். இடையிலே சில இந்த அரசு பள்ளியிலே பணியாற்றுவதற்கான பணிகள் அதிகம் இருப்பதால் பங்கேற்க இயலாமல் போய்விட்டது. அம்மையாருடைய கவிதை இந்த நூலில் கூட இடம்பெற்றிருக்கிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பீர்கள். அம்மையார் பார்க்க வேண்டும் அந்த நூலை. இந்த நூலில் அம்மையாருடைய கவிதை இடம்பெற்றிருக்கிறது. பெரும்பாவலர் பாரதியார் உலக சாதனை நிகழ்ச்சி மலர் பாட்டு குயிலை பாடும் குயில்கள் என்கிற நூல். இது 2019 இந்த கவிதைகள் தொகுக்கப்பட்டது. அப்போது நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருமதி தாரகை அவர்களை இப்போது கலந்து கொள்கிறார். வாருங்கள் அம்மா. தமிழே உயிரே வணக்கம். தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். தமிழுக்கு முதல் வணக்கங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவன் திருவள்ளுவர், செயலர் பாரதிதாசன், ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்களுக்கும் எனது இனிய வணக்கத்தையும் மற்ற கவி உறவுகளுக்கும் எனது வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதிகாரம் 40 உலக பொதுமறையாம் திருக்குறளில் கல்வி என்ற அதிகாரம் அனைவருக்குமே மிகவும் பொதுவானது. கல்லாதவரை பற்றி பல செய்திகள் உண்டு. கற்றவரின் சிறப்பு பற்றி சொல்லாத நூல்களே இல்லை. அதிலும் முதன்மையாக உள்ளது நமது உலக பொதுமறையாம் திருக்குறளில் திருவள்ளுவரின் இந்த குறள். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்புடைத்து. ஒரு பிறவியில் ஒருவன் கற்ற கல்வியானது அனைத்து பிறவிகளிலும் நன்மை தரும். கல்வி செல்வம் திருடரால் திருட இயலாது, வெள்ளத்தால் அழியாது, பகைவரால் எடுத்துச் செல்ல முடியாது. இக்கல்வியின் சிறப்பை உணர்ந்து என்னுடைய இந்நாள் உறுதிமொழி என்னவென்றால், தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் கல்வி கற்பேன் எனவும் மற்றும் அனைவரையும் கல்வி கற்க உறுதுணையாக என்னால் இயன்ற உதவிகளை செய்வேன் என்றும் உறுதியேற்கின்றேன். அடுத்து புத்தாண்டு கவிதையாக, புத்தாண்டே வருக புதுப்பொலிவு தருக, புத்தொளி வீசி புது இன்பம் ஓங்குக, பூவாக மனம் தந்து புதுப்பானையில் பொங்கலாக பொங்குக, மங்களம் தங்குக, பழையன கழிக புதியன புகுக, வீடு பெற்ற வாழ்வை வாரி வாரி வழங்குக, அறம் செழிக்க மரம் மலர்க, புத்தாண்டாம் புது வசந்தம்
புத்தாண்டாம் புது வசந்தம் என்று கூறி வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கும் அனைவருக்கும் எனது நன்றியை உரித்தாக்கி மகிழ்கின்றேன். அருமையான ஒரு பாடலை சொல்லி கல்வி என்பது தொலையாது, அதை திருட முடியாது என்றெல்லாம் சொன்னார்கள். ஆமா, நம்ம சர்டிபிகேட்டை வேணா திருடிட்டு போயிடலாம், அறிவு திருடிட்டு போக முடியாது இல்ல. நாம ஒரு எம்ஏ சர்டிபிகேட் வச்சுக்கணும், அந்த எம்ஏ சர்டிபிகேட் திருடிட்டு போயிடுவாங்க, தொலைஞ்சு போயிடும். என்னுடைய சர்டிபிகேட்லாம் கூட வெள்ளத்துல போயிடுச்சு. ஆனா அறிவு போகல. அறிவு அப்படின்னு நமக்கு இருந்தாரு. மிக அருமையான ஒரு திருக்குறளை சொல்லி கல்வியினுடைய சிறப்பை சொல்லி ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டார்கள். அதனும் சிறப்பாக கவிதை வரிகளை புத்தாண்டை வரவேற்றும் அது புது பொலிவை தர வேண்டும் என்று அதனிடம் வர வேண்டியும் ஒரு 4 வரி கவிதைகளில் நறுக்கு தெரித்தால் போல 4 வரி கவிதை கொடுத்தார்கள் திருமதி தாரகை அவர்கள். தாரகைன்னு சொன்னா நட்சத்திரம். இப்பெல்லாம் நம்ம திரைப்படங்கள்ல போடுவாங்க, அறிமுக நட்சத்திரம், புதுமுக நட்சத்திரம் என்று போடுவார்கள். இவர் புதுமுக நட்சத்திரம் அல்ல, நீண்ட நாட்களாக இங்கே ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாரகை தான். அத்தகைய தாரகை அவர்கள் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் நீண்ட நாட்களுக்கு பிறகு இணைந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. உங்களை தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சியில பங்கேற்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறோம். ஆனால் எல்லோருக்குமே பல்வேறு பணிகள், பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். அவற்றையெல்லாம் கடந்து இயன்றவரை கலந்து கொள்ளுங்கள் என்று வேண்டுகோள் வைக்கிறோம். இந்த ஆண்டில் நீங்கள் எடுத்துக்கொண்ட உறுதிமொழிப்படி வாழுங்கள். உங்களுக்கு இந்த ஆண்டு மட்டுமல்லாமல், இந்த நாள் மட்டுமல்லாமல் எல்லா நாளும் சீரனும் சிறப்புடனும் செம்மையாக அமைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பிலே வாழ்த்து மகிழ்கிறோம். வணக்கம் அம்மா. குழந்தை வருகிற போது உங்களை வருகிற போது உங்களை நிச்சயம் சந்திக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. அவசியம் வாருங்கள் ஐயா. மிகவும் நன்றி. மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக இணைகிறார் திண்டுக்கல் மாவட்டம் பழனியைச் சேர்ந்த முனைவர் மாசித்துறை ஐயா அவர்கள். நல்லதொரு கவிஞர், நயம்பட கவிதை சொல்வார், பல்வேறு பணிகளை ஆற்றிக் கொண்டிருப்பவர். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று சிறப்பான ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வருகை கொண்டிருக்கிறார். வாருங்கள் கவிஞர் முனைவர் திரு மாசித்துறை ஐயா அவர்களே. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஐயா வள்ளுவரை தொழுது செயலராம் பாரதிதாசனை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கும் பாரதி சுடர் தமிழ் மாமணி ஐயா நீலகண்டன் ஐயா அவர்களையும் வணங்கி கவி ஆளுமைகளையும் வணங்கி என்னுடைய திருக்குறளுக்கு செல்கின்றேன். யாகாவார் ஆயினும் அதிகாரம் 13 127 யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு ஒருவர் எவற்றை அடக்காவிட்டாலும் நாக்கு ஒன்றையாவது தீய சொற்களிலிருந்து பயிலாமல் பாதுகாக்க வேண்டும். அங்கனம் பாதுகாக்காவிட்டால் பேசும்போது சொற்குற்றத்திற்கு ஆளாகி பெரிதும் துன்பப்படுவர். ஆகையினால் இந்த குறளின்படி நான் இடம் பொருள் ஏவல் அறிந்து நான் செல்லும் இடங்களிலும் பேசும் இடங்களிலும் இனிய சொற்களை பேசுவேன் என்றும் தீய சொற்களை பேச மாட்டேன் என்றும் உறுதிமொழி கூறிக்கொள்வதோடு என்னுடைய பள்ளி மாணவர்களிடமும் என்னை சார்ந்தோர்களிடமும் இக்குறளின் பொருளை கூற செய்யுமாறு கேட்டுக்கொள்வேன். அடுத்ததாக புத்தாண்டு கவிதை. மக்களிடையே நேர்மையான எண்ணங்கள் மலரட்டும், நீதிகள் நிலைக்கட்டும், நியாயங்கள் வெல்லட்டும், வறுமைகள் ஒழியட்டும், மக்களிடையே வளங்கள் பெருகட்டும், ஏழை மக்கள் ஏற்றம் பெறட்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பையா, மிக சிறப்பான ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டீர்கள். யாகாவர் ஆயினும் நாகாக்க காவாக்கால் போகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. நான் கூட ஒரு சில வாரங்கள் முன்பு ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது இயல்பா அவங்களோட கூட பேசுறாம நிகழ்ச்சியில பேசிட்டேன். அந்த காக்க தவறிட்டேன்.
யாரா இருந்தாலும் நாவை காக்க வேண்டும் என்பதை வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அதை நான் மறந்துட்டேன். அந்த நாவை காவாமல் இயல்பாக அவரிடம் பேசுவது போல அந்த பொது நிகழ்ச்சியில சொல்லிட்டேன். அந்த சொல் சோகாப்பர் சொல் இழுக்கப்பட்டுன்னு சொல்ற போது நாம சொல் இழுக்கப்படுவோம்னு சொல்றார் வள்ளுவர். அது மட்டுமல்ல, நான் சொன்ன சொல் அவர்களுக்கு இழுக்கை ஏற்படுத்தி விட்டது. இந்த அடுத்தவர்களுக்கும் மன வருத்தத்தை ஏற்படுத்தும், இழுக்கை ஏற்படுத்தும், அவருடைய மதிப்புக்கு குறைத்து விடும். சொல் இழுக்கு பட்டு விட்டது. சொல்லுக்கு நான் சொன்ன சொல் அவர்களுக்கு இழுக்கை கொடுத்து விட்டது. மிகவும் வருத்தம் உற்றார்கள். அப்புறம் அவரிடம் சென்று நான் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டுக்கொண்டேன். இது சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. எனவே யாகாவராயனும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்கப்பட்டு என்று வள்ளுவர் கூறியிருக்கக்கூடிய அந்த திருக்குறள் ஒரு அருமையான திருக்குறள். பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும். அழகான ஒரு கண்ணதாசனுடைய பாடல். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா. பதவி வர்ற போது பணிவு இருக்கணும், துணிவு இருக்கணும். இந்த பாடலை கண்ணதாசன் எழுதினார். அதுக்கு ஒரு நடிகர் நடிக்கிறார். அவர் என்ன பண்றாரு, பிற்காலத்துல முதலமைச்சர் ஆகிறார். அவர் நடிகரா இருந்த போது தொழில் ரீதியாக அவருக்கு நிறைய பேர் அவருக்கு வெறுப்புக்கு ஆளாகிறாங்க. தொழில் காரணமாக வெறுப்புக்கு ஆளாகிறாங்க. ஆனா அந்த திரைப்பட தொழிலை விட்டுட்டு ஒரு அரசியலுக்கு முதலமைச்சர் ஆயிடுறாரு. அப்ப என்ன பண்றாரு, ஒரு நகைச்சுவை நடிகரோடு அவர் படங்கள் நடிக்க கூடாதுன்னு சொல்லி தடுத்து வச்சிருக்காரு. அவர் தனக்கு ஒரு உதவின்னு கேட்ட உடனே அப்போ அந்த நடிகர் எம்ஜிஆர் என்ன பண்றாரு, அந்த நடிகருக்கு ஆதரவாக பேசி அவருக்கு வாய்ப்பு ஏற்படுத்தார். நடிகர் நாகேஷுக்கு அந்த திரைப்பட தியேட்டரை திறக்கிறதுக்கு அனுமதி கிடைக்கல. ஏன்னா அது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு எதிரில் இருந்த உடனே அந்த பள்ளிக்கூடத்துல பேசி கொண்டு சரி பண்ணி அந்த இடர்பாடில்லாத சான்றிதழ் பெற்று அந்த திரைப்பட அரங்கு தூங்குவதற்கு ஏற்பாடு செய்தார். ஆனா அவர் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கணும், நமக்கு அவனுக்கு என்ன செய்தான்ல, இவனுக்கு அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி விட்டுருக்கலாம்ல. விடல். எம்ஜிஆர் இன்னா செய்தார் ஒருத்தர் அவனால் நன்மையை செய்து விடல் பயன்படுத்தார். அதே மாதிரி அவர் நாகாத்தலிலும் சிறப்பாக செயலாற்றி யாரையும் மனம் வருத்தப்படும்படியாக புண்படும்படியாக பேசியதில்லை. ஒரு நாளைக்கு நான் இன்னொரு நாளைக்கு பேசுவோம் நம்ம அதை பற்றி. யார் இந்த எம்ஜிஆர், எம்ஜிஆர் தலைப்புல எம்ஜிஆருடைய புகழுக்கு யார் காரணம், எம்ஜிஆர் காரணமா வேற யாராவது காரணம்? நிச்சயமா எம்ஜிஆருடைய புகழுக்கு காரணம் ஒருத்தர் இருக்கார். அவர் நம் எல்லோருக்கும் தெரிந்தவர். நாம் அவரை பயன்படுத்தவில்லை. எம்ஜிஆர் பயன்படுத்தி கொண்டார், பெரிய ஆளாயிட்டார். அதான் உண்மை. முழுசும் கூட பயன்படுத்தல, ஒரு 10 வரிகள் தான் பயன்படுத்தினாரு. அதே அவர் அவ்வளவு பெரிய ஆளாயிட்டார். எனவே இந்த ஒரு நல்ல அருமையான ஒரு திருக்குறளை சொல்லி உறுதிமொழி எடுத்துக்கொண்ட திரு முனைவர் மாஸ்துரை ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறந்த வாழ்த்து கவிதை கொடுத்த அவருக்கும் நம்முடைய வாழ்த்துகளையும் வணக்கங்களையும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் எல்லோருக்கும் அவருடைய பள்ளி பிள்ளைகளுக்கும் சேர்த்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பள்ளி தொடங்கிய உடனே இந்த பிள்ளைகளிடம் இந்த வாழ்த்துக்களை சொல்லி விடுங்கள். இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் உங்களுடைய பள்ளி மாணவர்களுக்கு சங்கத்தமிழிலக்கிய பூங்கா என்ற வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நீங்கள் சென்று சொல்லுங்கள், அவர்களுக்கு சங்கத்தமிழிலக்கிய பூங்கா தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நேற்று ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து அந்த நிகழ்ச்சியிலே உங்களுக்கெல்லாம் சங்கத்தமிழிலக்கிய பூங்கா என்கிற அமைப்பிலே வாழ்த்து தெரிவிக்க சொன்னார்கள், உங்களுக்கு தெரிவித்து விட்டேன் என்று சொல்லிவிடுங்கள். அது போதும். புத்தாண்டு யாருமே சொல்லாத பிள்ளை ஏதேனும் ஒன்று இருக்கும். யாருமே அந்த பிள்ளைக்கு புத்தாண்டு வாழ்த்து சொல்லியிருக்க மாட்டார்கள். நிறைய பிள்ளைகளுக்கு சொல்லி இருப்பார்கள், ஒரு பிள்ளைக்கு யாருமே சொல்லி இருக்க மாட்டார்கள். ஓ, நமக்கு யாரும் சொல்லவில்லையே என்ற அந்த பிள்ளையுடைய மனசிலே அந்த உள்ளத்திலே ஒரு சின்ன ஒரு ஓரத்தில் ஒரு குறை இருக்கும். அந்த குறை தீர்ந்து விடும். அந்த குறை அந்த பிள்ளைக்கோ நமக்கு கூட யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு மூலையிலிருந்து சங்கத்தமிழிலக்கிய பூங்கா இருந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க, புத்தாண்டு வாழ்த்து சொல்லியிருக்காங்கன்னு அந்த குழந்தைக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். இங்க இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் உங்களுடைய பள்ளி மாணவர்கள் சங்கத்தமிழிலக்கிய பூங்கா உங்களுடைய பள்ளி மாணவர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை, மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. அவர்கள் மென்மேலும் வளர்ந்து இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களை போல
ஏன் அவர்களை விட சிறந்த இன்னும் உயர்ந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது. அதை தெரிவித்து விடுங்கள். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில் இணையப் போகிறார் திருப்பூர் மாவட்டத்தில் இணைகிறார் திருமதி சத்யவதி குமார் அவர்கள். சத்யவதி குமார் நல்லதொரு கவிஞர், முகங்களார் நூல் தொகுதியிலே இடம்பெற்றவர், பல்வேறு கவிதை அரங்குகளிலே பங்கேற்றிருப்பவர். இவரும் நான் ஏற்கனவே திருமதி இரா கல்யாணி அவர்களுக்கு குறிப்பிட்டது போல PSSM தமிழ் ஐரோப்பா இங்கிலாந்து அமைப்பிலே நடைபெற்ற பட்டிமன்றத்திலே பங்கேற்று சிறப்பாக பேசி பலத்த புகழ் மொழிகளை பெற்று வந்தவர், கரவொலிகளை பெற்று வந்தவர் திருமதி சத்யவதி குமார். அவங்க பேசினாலே பட்டிமன்றம் தான், தனியா போய் பேச வேண்டியதில்லை. அவங்க எங்கிட்ட பேசுற போதே பட்டிமன்றத்தில் பேசுற மாதிரி தான் பேசுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு காரமான பேச்சு, உயர்ந்த குரல். பள்ளியிலே சார்னர் பயிற்சி ஆசிரியராகவும் தமிழ் ஆசிரியராகவும் நல்ல கவிஞராகவும் நல்ல சொற்பொழிவாளராகவும் திகழ்ந்து வருபவர். இவரை பார்க்கிற போதே ஏதோ இந்த திருவிளையாடல் படத்துல வர KV சுந்தராம்பாள் மாதிரியே இருக்குது. ஔவையார் மாதிரி சொல்ல மாட்டேன், ஏன்னா ஔவையார் நான் பார்த்தது கிடையாது. அதனால இதை பார்க்கிற போதே KV சுந்தராம்பாள் மாதிரி இல்லை, ஔவையார் மாதிரியே இருக்குது. ஒரு சின்ன வயசு ஔவையார் மாதிரி இருக்கு. ஔவையார் சின்ன பொண்ணு அப்படி வயசாத்தா சொல்லுவாங்க. ஒருவேளை அந்த அம்மா இயல்பாக வளர்ந்துருந்தாக்கா சத்யவதி குமார் மாதிரி இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கிறாங்க. இப்ப அருமையான பெண்மணி. இந்த அதிகாரம்னு சொல்றீங்க, எல்லாருமே சொல்றோம், நாமெல்லாம் சொல்றோம், திருக்குறள் அதிகாரம்னு சொல்றோம். எதுக்கே அதிகாரம்னு பேரு? அதிகாரம் பிரிச்சு வச்சா அதிகாரம், அவ்வளவுதாங்க அப்படின்னு சொல்லி. நல்லவர்களுக்கு அந்த திருக்குறள் ஒரு அதிகாரமாக இருக்கிறது. ஒரு ஆளுமை பண்புள்ளவர்களுக்கு, நல்லவர்களுக்கு, ஆட்சியில் இருப்பவர்களுக்கு ஒரு அதிகாரமாக அவர்களுக்கு செயல்படுகிறது. சரி, நல்லவங்க இல்லாதவங்களுக்கு, சமூக விரோதிகளுக்கு, தீய சிந்தனை உள்ளவர்களுக்கு, கல்லுண்ணாமை பற்றி சொல்ற கல் உண்பவர்களுக்கு, கல்லாமை பற்றி சொல்ற கல்லாதவர்களுக்கு, பிறன்மனை விழையாமை பற்றி சொல்ற பிறன்மனை விழைபவர்களுக்கு, இவங்களாம் எப்படி இருக்கு? அதிகாரமாக இருக்கு. அது அவங்களுக்கு ரொம்ப காரமா இருக்கு. ஐயோ, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. எனவே அந்த அதிகாரம் என்பது நல்லவர்களுக்கு அதிகாரமாகவும், நல்லவர்கள் அல்லவர்களுக்கு நல்லவர்கள் அவ்வளவுதான். நல்லவர்கள் அல்லவர்னு ஒண்ணு கிடையாது. நல்லவர்கள் அவ்வளவுதான். நல்லவர் அல்லார் அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லார்னாலே நல்லவர்கள் அல்லாதவர். அல்லவர்களுக்கு அதிகாரமாக இருக்கிறது. இப்போது ஒரு திருக்குறளை சொல்லி உறுதிமொழி எடுத்துக் கொள்வதற்காக வருகை புரிந்திருக்கார் திருமதி கவிஞர் திருமதி சத்யவதி குமார் அவர்கள் திருப்பூரில் வந்திருக்கிறார். வாருங்கள் அம்மா. நன்றி அப்பா. திக்கெட்டும் புகழ் மணக்கும் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் முன்னோடிகளாம் ஐயன் திருவள்ளுவரையும் பாவேந்தர் பாரதிதாசனாரையும் தொழுது, ஒருங்கிணைப்பாளராம் அப்பா நிலநடத்தமிழ் அவர்களையும் வணங்கி, இங்குள்ள அனைத்து கவி ஆளுமைகளையும் வணங்கி எனது ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நான் விரும்பி ஏற்றுக்கொள்ளும் குறள் உறுதிமொழி அறிவுடைமை என்னும் அதிகாரத்தில் 428வது குறள். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். அந்த குறளுக்கு ஏற்ப அஞ்ச வேண்டியதுக்கு மட்டுமே அஞ்ச வேண்டும், தேவையில்லாத எவற்றுக்கும் அஞ்சக்கூடாது, தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த குறளை உறுதிமொழியாக ஏற்று செயல்படுவேன் என்று சொல்லி எனது புத்தாண்டு வாழ்த்து கவிதையை தெரிவித்துக் கொள்கிறேன். புன்னகை பொங்க வாழ்த்தி புதுமலர் தூவி வரவேற்கிறோம் புத்தாண்டே வருக வருக. இன்பத்தை உள்ளத்தில் இணைத்து துன்பத்தை காணாமல் கரைத்து நெஞ்சத்தில் நிம்மதியை கொடுக்கவே புத்தாண்டே வருக வருகவே. புண்ணிய பாரத பூமியில் புகழ்மிக்க இலக்கண இலக்கியங்களில் புனிதத்தன்மையை மதித்து போற்றி புனர்வாழ்வு பெற்று வாழ்வாங்கு வாழவே புத்தாண்டே வருக வருகவே. புதுவாழ்வு தருக தருகவே.
என்று இறைவனை வேண்டி அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் சத்யவதி குமார், திருப்பூர் மாவட்டம். நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஒரு அருமையான திருக்குறள். எல்லாமே நல்ல குரல் தான். அதுல நீங்க தேர்ந்தெடுத்த குரல் இன்னும் சிறப்பான குரல். அஞ்சுவது அஞ்சாமை பேதைமையா? வேதமை. அஞ்சுவது அந்த திருக்குறளை எடுத்துக்கொண்டு அச்சப்பட வேண்டிய இடத்துல அச்சப்பட வேண்டும். நான் அச்சம் இல்லாதவன் என்று சொல்லி சுனாமி அலை வர்றபோது போய் நிற்க கூடாது. சுனாமி அலை பெருசா ஒரு 100 அடி உயரத்துக்கு எழுந்து வர்ற போது எனக்கு அச்சமே கிடையாது, போய் நிற்க கூடாது. என்ன அது துச்சமா மதிச்சு இழுத்துட்டு போயிடும். அப்ப என்ன பண்ணா ஓடி வந்துடலாம். அதான் சொல்றாரு, அஞ்சுவது அஞ்சாமை பேதை. அருமையான ஒரு. அதே மாதிரி நம்முடைய துணிவை, நம்முடைய அதிகாரத்தை, நம்முடைய சிறப்புகளை நமக்கு கீழானவங்கிட்ட காட்டக்கூடாது, மேலானவங்கிட்ட தான் காட்டணும். அப்படி ஒரு குரல் சொல்லியிருக்காரு. இந்த குரல் தான் சொல்றாரு, அழகா சொல்றாரு, ரொம்ப மேல கிட்ட போய் காட்டிடாத, அவன் ஒண்ணு அழிச்சிருவா. அதனால ரொம்ப கீழே கிட்ட காட்டாத. அஞ்சுதல் அஞ்சாமை, அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை. வேதமை. அஞ்ச வேண்டியதற்கு அஞ்ச வேண்டும், அச்சம் இல்லாததற்கு அச்சப்படும். வெள்ளைக்காரனை பார்த்து அஞ்சக்கூடாது. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று சொல்ல வேண்டும். எனவே ஒரு நல்ல குரலை சொல்லி அதுக்கு அடுத்து ஒரு அருமையான ஒரு வாழ்த்து கவிதை சொல்லி வழங்கி இருக்கிறார் திருமதி கா சத்யவதி குமார் அவர்கள். திருப்பூர்னு ஏன் அதுக்கு பேர் தெரியும்? திருப்பூர்னு இப்போ திருநெல்வேலினா அதுக்கு பேர் தெரியும், ஆட்டம் தெரியும். நெல் பயிர் இருக்கு இல்லையா, அதை உருவாக்கிய ஊர் திருநெல்வேலி. நெல் அங்கதான் உருவாச்சு அப்படின்னு ஒரு ஆய்வாளர் சொல்லியிருக்கார். நெல் அங்கதான் உருவாச்சு. அந்த நெல்லை உருவாக்கியவர் தான் நெல்லையப்பன். அந்த நெல்லை உருவாக்கியவர் நெல்லையப்பன். வேலின்னா வேலி மட்டும் இல்ல, பென்ஸ் இல்லை, நிலத்துக்கு வேலின்னு சொல்லுவாங்க, நிலத்தை வேலின்னு சொல்லுவாங்க. நெல் வேலினா நெல் வயல்னு அர்த்தம். அப்ப அதுக்கு திரு அடைமொழியா சேர்க்கிறாங்க. சரி, திருநெல்வேலி. திரு அண்ணாமலை, அது எனக்கு புரியுது, அங்க அண்ணாமலையார் இருக்காரு, அவருக்கு திருவை சேர்த்திருக்காங்க. திரு அள்ளிக்கேணி, இது ஒரு அள்ளிக்கேணி இருக்குது, அதுக்கு முன்னாடி திருவை சேர்த்திருக்காங்க. ஆரூர், அந்த ஆரூர், அதுக்கு முன்னாடி திருவை சேர்த்திருக்காங்க. எதுவுமே இல்லாம திருப்பூர்னு வச்சிருக்காங்களே, இதுக்கு என்ன பேருக்கு காரணம் தெரியுங்களா? திருப்பூருக்கு கேள்விப்பட்ட காரணத்தில் சொல்கிறேங்க ஐயா. ஈரோட்டா இருங்க, ஈரோட்ல இருந்து கோயம்புத்தூர் போற போது வழியில அங்க போனா இடது பக்கம் திரும்பி போனா, இடப்பக்கம் திரும்பி போனா, வலப்பக்கம் திரும்பி போனா, அங்க போய் திரும்பணும், அதுக்கு போய் திருப்பூர் சொல்லாதீங்க. அதல்ல, வேற ஒரு காரணம். கேள்விப்பட்ட காரணம் என்னவென்றால், அந்த காலத்துல அரசர்கள் இருந்த காலத்துல இந்த பகுதி முழுவதுமே பெரும் காடு, இதை தாண்டி செல்ல முடியாத அளவுக்கு பெரிய காடா இருந்ததாமா. அதனால அரசர் இதோடு தேரை திருப்பு தேரை அப்படின்னு சொன்னதுதான் திருப்பூர் அப்படின்னு ஆனதுன்னு கேள்விப்பட்டிருக்கேங்க ஐயா. அப்ப அவரும் கோயம்புத்தூர் போது திரும்ப சொல்லிட்டாரா திருப்பூர் ஆயிடுச்சுன்றீங்க. சிறப்பு சிறப்பு. நான் தான் சொல்லாதீங்க சொல்லிட்டேன் முதல்ல. இல்ல, அந்த மாதிரிதான் அந்த பேருக்கு வழக்கம் கேள்விப்பட்டது. இந்த ஊர் இயல்பாகவே செல்வத்தை கொண்ட ஊர் என்று நம்முடைய முன்னோர்கள் அறிந்திருக்கிறார்கள். அதனால திருப்பூர் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கும் இந்தியாவிலிருந்து அயல் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதிலே, பெரும் பணத்தை இந்தியாவுக்கு ஈட்டித் தருவதிலே, அந்நிய செலாவணி ஈட்டித் தருவதிலே இந்தியாவில ஒரு முதல் சில இடங்களிலே இருக்கக்கூடிய ஒரு ஊர் எது என்று சொன்னால் அது திருப்பூர். எனவே திருவை அயல்பாகவே கொண்ட ஒரு ஊர் அது திருப்பூர். இது ஒரு புதிய விளக்கமா இருக்கும். திரும்ப சொன்னதுனால திருப்பூர்ல அந்த திருவை தன்னுடன் எப்போதுமே கொண்டிருப்பதால் அது திருவை இருப்பாக கொண்ட ஊர் திருப்பூர் என்றும் பொருள் கொள்ளலாம் என்று கூறி அருமையான ஒரு வாழ்த்துப்படியே இருக்கட்டும். நன்றிங்கப்பா. கருத்துக்களை வழங்கினீர்கள். சிறப்பாக உறுதிமொழி எடுத்துக்கொண்ட அனைவருக்கும் நம்முடைய நன்றிகளை, வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்த அத்தனை பேரும், நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும், உங்கள் கணவன், மனைவி, பிள்ளைகள், மருமகள்கள், இன்னும் பேர பிள்ளைகள் இருப்பாங்க, அந்த பேர பிள்ளைகள் எல்லோரும் நலமுடன் வளமுடன் வாழ்கின்ற இந்த புத்தாண்டு நன்னாளிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.
எல்லா வளமும் பெற்று எல்லா நலமும் பெற்று வாழ்க என்று வாழ்த்துகிறோம். அடுத்து தொடர்ந்து வர இருக்கிறார்கள், அவர்களை எல்லாம் பார்ப்போம். அடுத்ததாக நம்மோடு இணைந்திருக்கிறார் சேலத்தைச் சேர்ந்த திருமதி அமுதா முருகேசன் அவர்கள். பல்வேறு தளங்களிலே பல்வேறு பங்களிப்புகளை இலக்கியத்துறையில் ஆற்றிக் கொண்டிருக்கிறார். 2 மகள்கள், 2 பேரும் நல்ல கவிஞர்கள். இன்றைக்கு திருமதி அமுதா முருகேசன் அவர்கள் நம்முடைய பங்கேற்று நல்லதொரு உறுதிமொழி ஏற்க இருக்கிறார். தொடர்ந்து வாழ்த்து கவிதை வழங்க இருக்கிறார். வாருங்கள் அம்மா, வாருங்கள், உங்கள் கவிதையை தாருங்கள். உங்களுடைய திருக்குறள் உறுதிமொழி எடுத்துக் கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம் ஐயா. தித்திக்கும் தேன்தமிழ் திக்கட்டும் பரவட்டும். முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக சிறந்த ஒரு அழகான நிகழ்வை இன்று செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எனக்கு பிடித்த திருக்குறள் 100வது திருக்குறள். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அதாவது நம்ம ஒரு பழுத்த பழம் இருக்கும் பொழுது காய்களை சாப்பிடுவது சாப்பிட மாட்டோமல்ல, அதுபோல் இனிய சொற்கள் நிறைய இருப்ப கடுமையா தீய சொற்களை பேசக்கூடாது என்பதே இந்த குறளுக்கான விளக்கம். இதே போல் நான் உறுதிமொழி எடுத்துக்கொள்வது என்னவென்றால், கடும் சொற்களை தவிர்த்து இனிய சொற்களையே முடிந்தவரை பேசுவேன் என்பதை நான் இந்த தருணத்தில் உறுதிமொழி எடுத்துக்கொள்கின்றேன் ஐயா. மிக சிறப்பான அந்த திருக்குறள் மிகவும் அருமையான குறள். அதாவது நம்ம எப்பொழுதுமே இப்ப ஒரு பழமும் காயும் இருக்கும் பொழுது நாம் முதல்ல எதை தேர்ந்தெடுப்போம்? பழத்தை தான் எடுப்போம். காய் வந்து கொஞ்சம் கசப்பு சுவையா இருக்கும். அதனால யாரும் காய் எடுக்கிறதுக்கு முதல்ல பழம் தான் எடுப்பாங்க, கனியை தான் எடுப்பாங்க. அது மாதிரி நம்ம தமிழ் மொழியில தமிழ்ல வார்த்தைகள் நிறைய இருக்கும் பொழுது நம்ம எப்பொழுதுமே அந்த எந்த ஒரு சூழலிலும் கடுஞ்சொற்களை தவிர்த்து இனிய சொற்களையே பேச வேண்டும் என்பதற்காகவே இந்த குறளை நமது திருவள்ளுவர் ஐயா கொடுத்திருக்காரு. அதை நானும் இந்த உறுதிமொழியாக எடுத்துக்கொள்கின்றேன் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு தின நாளில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் இனிய புத்தாண்டு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் போல் அனைவருமே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் சிறக்க வேண்டும் என்பதையும் இங்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாய்ப்பிற்கு மனமார்ந்த நன்றி ஐயா. மிகவும் சிறப்பம்மா, மிக சிறப்பாங்க. இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்கிற திருக்குறளை கூறி அதற்கு விளக்கமும் கூறி என் வாழ்க்கையிலே யாரிடமும் அவர்கள் மனம் நோகிற வகையிலே பேச மாட்டேன், இனிமையான சொற்களை சொல்லுவேன் என்று சொல்லியிருக்கிறீர்கள். மிகவும் சிறப்பு. ஆமா, உண்மைதான். நாம் கடுமையானவற்றை கூட இனிமையான சொற்களின் மூலம் சொல்லிவிடலாம். அவர்கள் ஏற்றுக்கொள்கிற வகையில சொல்லலாம். ஒரே விடயத்தை கடுமையாக சொல்வதை விட இனிமையான சொற்களை சொல்வதன் மூலமாக அவர்களும் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை நாம் வாழ்க்கையில புரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே நல்லதொரு குரலை கூறி அதற்கு உறுதிமொழி எடுத்துக்கொண்டு புத்தாண்டு வாழ்த்து செய்தியை வழங்கி இருக்கிறார் திருமதி அமுதா முருகையன் அவர்கள். சேலத்திலிருந்து வருகை புரிந்திருக்கிறார். அம்மையாருக்கு சங்கத்தமிழக பூங்கா சார்பில் அவர்களுக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் அவர்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் நம்முடைய இனிய புத்தாண்டு வாழ்த்தை தெரிவித்து மகிழ்கிறோம். நன்றி, வாழ்த்துக்கலாமா. வணக்கம். ஒரு அருமையான நிகழ்ச்சி. திருக்குறள் சார்ந்து வாழ்க்கையிலே இந்த ஆங்கில புத்தாண்டு நல்லாளிலே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுகிற வாழ்த்து வழங்குகிற நிகழ்ச்சியை கொடுத்தீர்கள். இதை பார்க்கிற அனைவரும் கருத்து பெட்டகத்திலே நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உறுதிமொழியை ஒரு திருக்குறளை குறிப்பிட்டு அந்த குறளின்படி நான் வாழ்வேன் என்று குறிப்பிட்டால் மிகவும் மகிழ்ச்சி அடைவோம். நீங்களும் இது போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்க விரும்பினால் இந்த திருக்குறளுக்குரிய உறுதிமொழி எடுத்தல் என்பது தொடர் நிகழ்ச்சி தான் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் அவ்வப்போது நடத்தி கொண்டிருக்கிற நிகழ்ச்சி தான். எனவே நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டால் உங்களையும் இந்த நிகழ்ச்சியை இணைக்க நாங்கள் ஆர்வத்துடன் இருக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 74-15 74-105. இதான் எண்ணு.
இந்த எண்ணிலே தொடர்பு கொண்டு நீங்கள் பேசலாம், உங்களுடைய கருத்துக்களை கூறலாம், நிகழ்ச்சிகளில் பங்கேற்கலாம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். வள்ளுவர் காட்டிய வழியிலே செல்லுவோம், வாழ்க்கையிலே வெல்லுவோம் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். வள்ளுவம் உள்ளுவோம், கொள்ளுவோம், அதன் வழி செல்லுவோம், அதை ஏற்காதவரை எள்ளுவோம், எள்ளுவோம் ஏலார் வழி. வள்ளுவோம், கொள்ளுவோம், செல்லுவோம், வெல்லுவோம், எள்ளுவோம் ஏலார் வழி. எள்ளுவோம் ஏலார் வழி என்று ஒரு குறள் நடையிலான, இது திருக்குறள் கிடையாது, ஒரு குறள் வெண்பாவை கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். தொடர்ந்து சந்திப்போம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக வலைக்காட்சி வழியாக வழங்கிக் கொண்டிருக்கிற சங்கத்தமிழ் தொலைக்காட்சியுடைய மேலாண் இயக்குனர் திருமதி திருக்குறள் தொடர் விருது பெற்ற பொன்முடியார் விருது பெற்ற சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும் நன்றிகளை மட்டுமல்ல, அவர்களுக்கு வாழ்த்துகளையும் அவர்கள் குடும்பத்தாருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர் நிகழ்ச்சியை தமிழறி வானொலி வழியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழறி வானொலி நேயர் பெருமக்களுக்கும், கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அன்புள்ளங்களுக்கும், இயக்குநர்கள் தமிழ்வேல் நயனை விஜயன், தமிழ்ச்சுடர் சசிகலா நயனை விஜயன் ஆகியோர்களுக்கும் நமது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற, இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அனைவரும், அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் நலமுடன் வளமுடன் வாழ்க என்று இந்த ஆங்கில புத்தாண்டு நன்னாளிலே வாழ்த்தி மகிழ்கிறோம். வாழ்க வளர்க, வாழ்க வளர்க. நன்றி, வணக்கம்.